இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மோசேயை குறித்து பார்க்க போகிறோம். மோசே ஒரு பெரிய லீடர், ஒரு ப்ராஃபட், லா கிவர், ரைட்டர், டீச்சர். ஒரு 20 லட்சம் ஜனங்களை மோசே வழி நடத்தினார். பார்த்திங்கன்னா, ஆண்டவர், மோசே, ஜனங்கள். ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக இருந்து மோசே ஊழியம் செஞ்சார். ஆண்டவர் சொன்னதை ஜனங்கள்கிட்ட சொன்னார். ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் பேசினார். மோசே அப்படின்னா ஜலத்தில் நின்று எடுக்கப்பட்டவர்னு அர்த்தம். யாத்திரா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்குது. பார்வோன் குமாரத்தி இந்த நாணர் பெட்டியை ஒன்று பிறந்து ஞானப்பெட்டி ஒன்று மிதந்து வருது ஜலத்தில். அதில் அந்த நாணப்பெட்டி திறந்து பார்க்கும்போது அதில் அந்த குழந்தை இருக்குது. அதான் மோசே. ஜலத்து நின்று எடுத்ததுனால மோசேன்னு பேர். இதில் கீ வேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசேட்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், அவர் அரண்மனை வாழ்க்கையோட ஆண்டவருடைய ஊழியக்காரனாக கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறத தான் அவர் மேன்மையாக எடுத்துட்டார். இதான் நம்ம மோசேட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 27 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவனித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதிசயமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அந்த ராஜா வாழ்க்கையை அவர் பெருசாக நினைக்கல. ஒரு தேவ மனுஷனாக, தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறத தான் அவர் தெரிந்து கொண்டார். இதே இது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், காண்கிறதெல்லாம் அநித்தியமானவைகள், காணாதான் நித்தியமானவைகள் என்றார். இந்த வெல்த்து, ப்ரெஸ்டீஜ், பாப்புலாரிட்டி, ஸ்டேட்டஸ், அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் டெம்பரவரி பெனிஃபிட்ஸ். லாங் டேர்ம் பெனிஃபிட்டை பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறது எவ்வளோ ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கைன்னு அதைத்தான் மோசே தெரிந்து கொண்டார். இங்கேருந்து ராஜாவாக இருந்து ஒருத்தனை வானா வருவான், போனா அதை செய்வான். ஆனால் அங்கே எல்லா அந்த முறுமுறுக்கிற ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு அடிமையை போல் இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் அவங்க ஆண்டவரை ஏற்று நிற்கும் போது ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கணும். ஆண்டவரே இவங்களை மன்னிங்கப்பான்னு கடினமான காரியத்தை தெரிந்து கொள்கிறார். ஆனால் அதான் மேன்மையானது. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 6-8 வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2:5 சொல்கிறாரு. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாய் மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். ஆரோனை மிரியாம் பார்த்து சொல்கிற ஆண்டவர், நீங்களாம் தீர்க்கதரிசி தான், ஆனால் உங்கள்கிட்ட எப்போவாது இருக்க சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுவேன், அது ஒன்வே தான். ஆனால் மோசே அப்படி இல்லை, என் சாயலை பார்க்குறேன், என்னை பார்க்குறான், என் தரிசனத்தை என்னை தரிசிக்கிறான், முகமுகமாக பேசுகிறேன் நான் என்றார். வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஐ ஹேவ் வித் மோசஸ் அப்படின்ற சொல்கிறார். என்னாகும் 7ஆம் அதிகாரம் 89வது வசனத்தில் சொல்கிறார், 2 கேருபீன் நடுவிலிருந்து கர்த்தர் ஆண்டவர் மோசையோட பேசுவேன்றார். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். அந்த மகா பரிசுத்தில் கிருபாசனத்தை பெட்டி இருக்கும், அதுக்குள்ளே கற்பலைகள் இருக்கும், அதுக்கு மேலே 2 கேருபீன்கள் இருக்கும், தேவதூதர்கள். அது நடுவிலேருந்து ஆண்டோட சத்தத்தை கேட்பாருன்னு. பரலோகம் எப்படி இருக்குமோ அந்த சாயலை இங்கே சொல்கிறார் மோசேக்கு. யாத்திரை 34ஆம் அதிகாரம் 29-35 வசனம் பார்த்தீங்கன்னா, மோசே போய் ஆண்டோட்ட பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மோசையுடைய முகம் பிரகாசமாக இருக்குமா. ஜனங்க பார்க்க முடியாதான். அவர் தன் முகத்தை மூடிக்கிட்டு தான் பேசுவார். அப்படி போல் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து வந்த மனுஷன், எப்போதும் பிரசன்னத்தில் இருக்கிற மனுஷன்.
யாத்திரை 33 அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதில் கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி, உண்மையே கிடையாது, டைலாக், கான்வர்சேஷன். மோசையோட முகமுகமாக பேசுகிறார். இது ஏனோக்குக்கு நோவாவுக்கு இருந்தது. அவங்க 2 பேரும் ஆண்டவரோட சஞ்சரித்தாங்க, முகமுகமாய் ஆண்டவரோட பேசினாங்க. அந்த கிருபை மோசைக்கு இருந்துச்சு. யாத்திராகம் 24 அதிகாரம் 16லேருந்து 18 வசனம், இரவும் பகலும் 40 நாட்கள் சீனாய் மலையில் ஆண்டவரோட பேசிகிட்டு இருந்தார். ஆண்டவர் மோசையும் முகமுகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா யாத்திரை 34 அதிகாரம் 28வது வசனத்தில் 2வது தடவை திரும்ப 40 நாட்கள் ஆண்டவரோட இரவும் பகலாக பேசிகிட்டு இருக்கிறார். யாத்திரை 31 அதிகாரம் 18வது வசனம், தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய சாட்சியின் 2 பலகைகள் அவனிடத்தில் கொடுத்தார். ஆண்டவரே 10 கற்பனைகள் 2 கல்லில் எழுதி மோசைட்ட கொடுக்குறாரு. மொதல் தடவை கொடுக்குறாரு. இறங்கி வரும்போது பார்த்தா ஜனங்களெல்லாம் இந்த மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியாது. மேலே போன மோசை யோசுவா ஆளை காணோம். ஏன்னா யோசுவா பாதி வழியில் காத்துட்ருக்காரு மோசைக்காக. என்ன நேரிச்சு தெரியாதுன்னு உடனே இவங்க ரொம்ப போட்டு ப்ரெஷரைஸ் பண்ண உடனே நின்று மாட்டார். இந்த பொண்ணெல்லாம் வாங்கி அவங்ககிட்ட இருக்க ஆபரணங்களெல்லாம் வாங்கி போட்டு உருக்கும்போது அது கண்ணுக்குட்டி மாதிரி வருது. அதை வணங்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜனங்கள் எப்படி போயிட்டாங்க பாருங்க. மோசை கோவத்தில் 2 அந்த பலகைகளை போட்டு உடச்சிட்டாரு, கண்ணுக்குட்டியை போட்டு உடச்சிட்டாரு. அந்த பொண்ணெல்லாம் எடுத்து தீயில் போட்டு உருக்கி அதை போட்டு தண்ணியில் ஊற்றி விட்டார், குடிங்கடான்ட்டு. அதனால தான் 2வது போய் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட இருந்த கற்பலைகளை வாங்கிட்டு வர்றாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன்றார். நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன்றார். அப்போ தான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. உன்னை இந்த ஊழியத்துக்கு நான் இந்த மாதிரி எகிப்து ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை ஒடுக்குறாங்க, அதன் நிமித்தம் இஸ்ரேவேல் ஜனங்கள் என்னை நோக்கி கூக்குரலிடுறாங்க. அந்த பெருமூச்சு நான் கேட்டேன், நீ போய் அவங்களை விடுவிச்சு கொண்டு வரணும். என் சார்பாக நீ போய் பார்வோன் ராஜாட்ட பேசி இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வான்றார். அப்போதான் இது நடக்குது. யாத்திராகம் 4 அதிகாரம் 10 முதல் 16 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தன் நாம் உள்ளவன் என்றான். திக்கி பேசுறவர், தெளிவா பேச முடியாது. மந்த நாக்கு தடியா இருக்கும், வளைஞ்சு கொடுக்காது, தெளிவாக பேச முடியாது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீ சுத்தி பாரு. பார்வை உள்ளவனா இருக்கட்டும், காது கேட்கிறவனா இருக்கட்டும், குருடனா இருக்கட்டும், செவிடனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கர்த்தர் நான் தானே உருவாக்கி இருக்கிறேன்றாரு. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், பாருங்க, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டாம், நீ போய் பார்வோன் முன்னாடி நில்லு, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாலும் அனுப்பும் என்றான். திரும்ப பாருங்க மோசே, இல்லை வேற யாராவது அனுப்புங்கன்றாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுறன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். ஆண்டவருக்கு மோசே மேல கோபம் வருது. லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுறன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது இருதயம் சொல்றாரு. உன்னுடைய அண்ணன் ஆரோன் வந்துட்டு இருக்கிறான். அவன் நல்லா பேசுறவன் என்று அறிவேன்றாரு. ஐ நோன்றாரு. அவன் நல்லா பேசுறவன், எனக்கு தெரியும். வந்துட்டு இருக்கிறான், உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஆனா நீ தான் எனக்கு வேணுன்றாரு. நீ அவனோட பேசி அவன் வாயில் வாங்களை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். நீ சொல்றது அவன் பேசுவான். நான் அவனுக்கு என்ன சொல்றேனோ அதை நீ அவனுக்கு சொல்லு, அவன் பேசுவான். எப்படி பாருங்க, ஆண்டவர் விடல. மோசே விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் வரல ஆண்டவரே, என் திக்கு வாயும் மந்த நாவு. நீ என்னோட பேசுறதுக்கு முன்னாடி நான் திக்கு வாயும் மந்த நாவு. நீ பேசின பிறகு ஒரு அற்புதம் நடந்து அதெல்லாம் என்கிட்ட போகல. ஸ்டில் எனக்கு வந்து இப்போவும் நான் வந்து திக்குவாய் மந்த நாவும் தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இல்லை, நீ தான் வேணுன்ற. எனக்கு ஆரோன் நல்லா பேசுறவங்க அண்ணன் ஆரோன், ஆனா எனக்கு நீ தான் வேணுன்றார். இது நமக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுற காரியம். நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த காரியத்தினால எனக்கு பைபிள் நல்லா தெரியாது, பைபிள் ஃபுல்லா தெரியாது, என் ஜெபம் பத்தாது, இத்தனை வருஷம் நான் வந்து பைபிளை படிக்காம இப்ப நான் படிச்சு என்ன தெரிஞ்சுக்க போறேன், எனக்கு அவ்வளவு ஞாபக சக்தி கிடையாது, எனக்கு பைபிள் எல்லாம் அப்படி மனப்பாடம்லாம் நான் பண்ண முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நான் தனியாக உட்காந்து ஜெபிச்சு பைபிள் படிச்சு எப்படி வரப்போறேன், இப்படி ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் வேணும்னு கேட்கிறார். ஆண்டவர் நான் மேம்படுத்த சொல்றேன், சில வருஷங்களுக்கு முன்பாக ஊழியமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டேன். எனக்கு ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா நான் திரைப்படத்துறையில் இருக்கிற வரைய கேமரா முன்னாடி நடிகர்கள் நடிப்பாங்க, அந்த கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் மாதிரி நடிப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் கேமரா விட்டு வெளியே வந்தாச்சுன்னா சாதாரணமாக இருப்பாங்க, ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க. அதுலேயும் தமிழ் திரைப்பட உலகத்தை நல்லா நடிக்கக்கூடிய நடிகரோட ஒரு முழு படம் வேலை பார்த்தேன். அவ்வளவு தூரம் நடிக்கிறவரு அந்த முடிஞ்ச உடனே சாதாரணமாயிருவார். எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவார், 9 to 6 கால் ஷீட்னு பேர். 9 மணின்னா கரெக்டாக 8:50க்கு நாங்கள் அவுட்டோரில் ரெடியாக இருப்பார். ஸ்டுடியோவில் ரெடியாக மேக்கப்போடு வந்து நிற்பார். கரெக்டாக 9 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிற்பார். லேட்டாக படுத்திருப்பார், ராத்திரி 1 மணி 2 மணிக்கு படுத்திருப்பார். ஆனாலும் காலையில் 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் போகணுன்னா 8:50க்கு செட்டில் ரெடியாக வந்து நிற்பார். நாங்கள் ஊட்டி முதுமலையிலலாம் ஷூட் பண்ணும்போது அந்த அவுட்டோர் லொக்கேஷன் வந்து நிற்பார். அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு ஷூட்டிங் முடியும். என்னை ஒரு 5:30 மணிக்கு சார் 5:30 மணின்னு சொல்லுவார், இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்குன்னு. இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஏதாவது ஒரு மாத்திரை ஏதாவது சாப்பிடுவார் போல் அந்த டைமில், அதுக்காக தான் சொல்கிறாரு போலன்ட்டு. ஆனால் மாத்திரை எதுவும் சாப்பிட்ட மாதிரி இல்லை. ஒரு நாள் நான் போய் கேட்டேன், சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் இன்னும் அரை மணி நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறீங்க, எதுக்காகன்னு கேட்டேன். எல்லாம் இந்த மேக்கப் போட்டு விக்கெல்லாம் மாட்டி இந்த கோட்டு சூட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சூட்டில் நிற்கிறது ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் அரை மணி நேரம் தான் போது எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாயிரும், நான் அரை மணி நேரத்தில் ஏதாவது தூக்கி போட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மதியம் ஷூட்டிங் முடிஞ்ச வந்தாச்சுன்னா ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி இருந்தது எனக்கு. சாதாரண யதார்த்தமாக பேசாமல் மேடைக்குன்னு ஒரு நடை உடை பேச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது ஒத்து வராது, யதார்த்தமாக இருக்கணும்னு நினைப்பேன் நான். இப்போ கூட எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் ப்ளூ மேட் பண்ணுங்கன்னாங்க. ப்ளூ மேட்டு க்ரீன் மேட்டுன்னுவாங்க. பின்னாடி வந்து நீங்கள் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் கட்டியாச்சுன்னா, க்ரீன் கலர் ஸ்க்ரீன் கட்டிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்னா அந்த ப்ளூ கலரையும் க்ரீன் கலரையும் எடுத்துகிட்டு வேறு எந்த விஷுவல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால தான் அந்த யதார்த்தமாக ஒரு வீட்டில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வீட்டை கூட பார்த்தீங்கன்னா நான் பெரிய இன்டீரியர்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக நான் பண்ணலை. ஒரு வீடு ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்கணும்னு விரும்புவேன். நான் ஃபாதர் பெர்க்மன்ஸை வச்சு 3 வால்யூம் 4 வால்யூம் ஷூட் பண்ணேன். ஆனால் ஒன்று கூட நான் ஸ்டுடியோக்குள்ள வச்சு அவர் எடுக்கவே இல்லை. அவர் பேசுறது மாத்திரம்தான் அந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஸ்டுடியோவில் வச்சு எடுத்தேன்.
அதுவும் கூட அப்போ எனக்கு வந்து மைக்கு எல்லாம் கிடச்சிதுன்னா அங்கேயே வெளியவே எடுத்திருப்பேன் நான். ஏன்னா நான் எடுத்து அவுட்டோரில் காற்றுல ஒன்றும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. கிராமப்புறங்களில் போய் எடுத்தேன். அதனால ஸ்டுடியோ வச்சு எடுத்தேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை மாத்திரம் ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டைம் இல்லை. அடுத்த நாள் காலையில் ரிலீஸ் பண்ணணும். ஆடியோ ரிலீஸ் ஆகுது, லான்ச் ஆகுது. அப்போ ஒரு சரணமாவது இதில் போட்டுடலாம்னு சொல்லி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்த ஒரு சரணம் மட்டும் ஸ்டுடியோவில் வச்சு எடுத்தேன். மிச்சப்படி நான் ஸ்டுடியோவில் வச்சு எடுக்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும். சினிமாவே அதுதான். சினிமா வேற, நாடகம் வேற. சினிமான்றது யதார்த்தம். அந்த யதார்த்தத்துக்காக தான் 6 மாதம் 1 வருஷம்லாம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதனால எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம். என்னால் இப்படி மேடையில் நின்று ஒரு மேடைக்குன்னு ஒரு பேச்சு என்னால் பேச முடியாது. அதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் என்னால் முடியாது. வேண்டவே வேண்டான்னு ஒதுங்கினேன். அப்போ தான் ஆண்டவர் என்னைய, இல்லை, யதார்த்தமா இரு, வா, யதார்த்தமா இருக்கலாம், வா, நீ நாடகம் தன்மையில் பேச தேவையில்லை, நீ வான்னு கூப்பிட்டாரு. அதனால தான் நான் யாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன். கேமரா பண்ண கூப்பிட்டா கூட அதை கர்த்தருடைய நாம மேம்பட சொல்கிறேன், என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை. என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நல்லா கிரியேட்டிவாக பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஆர்டிஃபிஷியலாக போகும்போது என்னால் அதை கோப்ப பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு ஒரு இன்டென்ஷன், ஒரு ஆட்டிடியூட், ஒரு விஷன் வச்சிருப்பார். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்ட்டு. அது மாதிரி பயன்படுத்துவார். அது மாதிரி பயன்படுத்துவார். இன்னைக்கு ஜனங்க பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தை தான் விரும்புகிறாங்க, ஆடம்பரத்தை வெறுக்கிறாங்க, எளிமையை விரும்புகிறாங்க ஜனங்க. அதுக்கு பெரிய உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் அவ்வளோ பெரிய தெய்வம், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவன். அவர் எப்பயுமே ஒரு சுற்றி ஒரு பெரிய ஒரு பிரகாசத்தோட அப்படியே ஒரு தெய்வீகமாக உட்காந்துட்டு இருக்கல. சாதாரண ஒரு மனுஷனா, ஒரு ஆசாரியனா, சாதாரணமா ஒரு தச்சனுடைய குமாரனாக, மனுஷனோட மனுஷனாக இருந்தார். அதனால தான் ஜனங்க அவரை நேசிச்சாங்க. இன்னைக்கு ஜனங்க அதைத்தான் விரும்புகிறாங்க, யதார்த்தமா இருக்கிறத. முக்கியமா வாலிப பசங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு நம்ம என்ன எக்ஸாக்சரேட் பண்ணி பேசுகிறோம், எதை மிகப்படுத்தி பேசுகிறோம், நம்ம எதை சரியா உள்ளதை பேசுகிறோம், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏதோ அவங்க கீழே உட்காந்துட்டாங்க, நமக்கு ஒரு மேடையில் நம்ம நின்றுட்டோன்றதுக்காக நம்ம பெரிதாக அவங்களை சின்னவன் நினைக்கக்கூடாது. அவங்க 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 அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, அவங்களுக்கு உள் உணர்வு இருக்கு, காமன் சென்ஸ் இருக்கு, அவங்க எல்லாமே தெரியும். நம்மளை வந்து நம்ம வெளிப்படையாக நான் இப்படித்தான் இருந்துட்டா போதும், அதை விரும்புவாங்க, நேசிப்பாங்க. நான் என்னை வேறு விதமாக நான் காமிக்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இங்கே சொல்றாரு, மோஸ்ட்லி நான் திக்குவாய் வந்தனாலும் நீ வா என் கூட, ஐ நோ, ஐ ஒன்லி கிரியேட்டட் யூ, நான் தானே உன்னை உருவாக்குனேன். உன் காதை உருவாக்குனது யாரு, உன் கண்ணை உருவாக்குனது யாரு. அதனால தான் நாம இருக்கணும். நம்ம வேறு ஒருவரை போல நம்ம பேச தேவையில்லை. ஒரு பிரபலமான இருக்கிற ஊழியக்காரரை பாரி பேசுறதும், அவர் மாதிரி நடக்கிறதும், அவர் மாதிரி குரலை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் ஆண்டவருக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். இன்னொரு மாதிரி நடிக்கிறேன்னா ஜனங்க நம்மளை விரும்ப மாட்டாங்க. ஜனங்க புதுசு புதுசா தான் விரும்புறாங்க. ஒரே குழம்ப டெய்லி வச்சு பாருங்க, பிடிக்காது. ஒரே சாப்பாடை தினமும் சாப்பிட்டு பாருங்க, பிடிக்காது. மொனாட்னஸ், மொனாட்னஸ், ரொட்டீன், இதெல்லாம் பிரேக் பண்ணணும். கிருபையே ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கின்றார் ஆண்டவர். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன். நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு எப்படி இருந்தேனோ அப்படி போல உன்னோடு இருப்பேன்றாரு. அதே இது யோசுவா 1:5 யோசுவாட்ட சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இது நமக்கு சொல்ற வார்த்தை.
எப்படி ஆபிரகாமோடு இருந்த ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரோ, எப்படி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இருந்து அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சாரோ, அது போல நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மை நம்ம நிதானிக்கணும். பவுல் அதான் சொல்றார், நம்மை நாமே நிதானித்து அறியணும். நான் யாரு அது தெரியணும். நீங்க மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், ஏடபிள்யூ டோசர் அவங்க புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா உங்க மேட்டிமையெல்லாம் போயிடும், தூள் தூளாயிரும். ஈகோவெல்லாம் ஒன்றும் இல்லாம தூள் தூளாகி போயிடும். நீங்க படிச்சு பாருங்க. நீங்க மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் விக்டோரியா மகாராணியோட டாக்டரா இருந்தவர், மெடிக்கல் டாக்டர். ஆனா அவருக்கு ஆசை கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், பிரசங்கியாரா வரணும். அதே மாதிரி அந்த டாக்டர் தொழிலை விட்டு பாஸ்டர் ஆகி லண்டன்ல வெஸ்ட்மின்ஸ்டர் சர்ச்சில் பாஸ்டர் ஆகி அவர் அவர் ப்ரீச் பண்ணுறதை கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும். அங்கே வந்து கிட்டத்தட்ட எவ்ரி ஃப்ரைடே வந்து ஈவினிங்கில் ஒரு பைபிள் ஸ்டடி எடுப்பார். கிட்டத்தட்ட 13 வருஷம் ரோமரை மட்டும் எடுத்தார். அந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் அவர் என்ன பண்ணாருன்னா பாஸ்டரையே ரிசைன் பண்ணிட்டு அவர் அத்தனை வருஷம் பேசினதையும் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் அவர் பாஸ்டர் சர்வீஸ் பண்ணார். அவ்வளோ பேசின அத்தனை பிரசங்கத்தையும் அதை புஸ்தக வடிவில் கொண்டாந்து அவரே எடிட் பண்ணாரு. ரோமர் அந்த 16 அதிகாரத்துக்கும் 16 புஸ்தகமாக போட்டிருக்காரு. ஒவ்வொன்றும் 400-450 பக்கம் வரும். அதை படிச்சீங்கன்னா பவுலே உங்களோட பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் எழுதின எல்லா புஸ்தகம் அப்படிதான் இருக்கும். அந்த பர்டிகுலர் ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு விளக்கத்துக்கு பவுல் எழுதின எல்லா நிருபத்தையும் போவார். தரோ நாலேஜ் வரும் உங்களுக்கு. இது மாதிரி ஏடபிள்யூ டோசர் 1963 இறந்துட்டார். பெஸ்ட் ப்ராஃபட் இது வரைக்கும் இருந்ததில் அப்படி போல ஒரு ப்ராஃபட்டை பார்க்க முடியாது. ப்ராஃபட்னா உடனே உனக்கு இப்போ இந்த வாசல் திறந்துருக்கும், 2 வாசல் இருக்கும், ஒன்று மூடி ஒன்று திறந்துருக்கும், அது வழியே போவேன். அப்படி இல்லை. காலாகாலங்களுக்கும் உள்ள காரியங்களை ஒரு வாழ்க்கைனா யாரு, கர்த்தர் யார், முக்கியமா ஆண்டவர் யாருன்றத அப்படி போல எழுதி நான் இது வரைக்கும் படிச்சது கிடையாது. அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா கர்த்தர் யார், நான் வணங்குகிற தெய்வம் யாருன்றத அவர் எழுதின எல்லா புக்ஸும், த பர்சூட் ஆஃப் காட்ன்றது பெஸ்ட் புக்கு. அப்புறம் இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கு, பெஸ்ட் புக்கு. அதுக்கு அதுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஈக்குவலா ஒரு புக்கும் கிடையாது. அதெல்லாம் படிச்சோம்னா ஐ எம் நத்திங் அந்த நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா, நான் என்ன ஒளிஞ்சேன்னு தெரியுமா, இதெல்லாம் போயிடும், சுத்தமா போயிடும். சுக்குநூறா நொறுக்கிடுவார் ஆண்டவர். அவங்க அவங்க வடுக்கு அவங்க லாங்குவேஜும் அவங்க போற ஆழமும். நானும் ஊழியச்சேரன்னு சொல்லவே மாட்டோம். ஊழியஞ்சேரனே சொல்ல மாட்டேன். நான் ஸ்டில் என்னை ஆண்டவர் வளர்த்துக்கிட்டு இருக்கார், நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவு அருமையான லாங்குவேஜ், பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்குதா, இப்படியெல்லாம் சென்டென்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும். இப்படி ஒரு காரியத்தை எடுத்துட்டு வர்றாருன்னா சாதாரண காரியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் யார் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒன்றும் கிடையாது. அவங்க பெருமை பேசுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னாலே அது அடையாளம் அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளலை. ஃபர்ஸ்ட் நடைமுறை வாழ்க்கையில அவங்க ஆண்டவரை துதிக்கல, ஆராதிக்கலைன்னு அர்த்தம். ஒருத்தர் நல்லா துதிக்கிறான், ஆராதிக்கிறான்னா அந்த அர்ப்பணம், ஆராதனைன்னு நான் பாட்டு பாடுறது சொல்லலை, அந்த அர்ப்பணம் யார்கிட்ட வரும்னு கேட்டீங்கன்னா தன்னை தாழ்த்துகிறவன் தான். நீர் தான் ஆண்டவரே எல்லாமே, ஒன்றும் கிடையாதப்பா, நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன் ஐயான்ற. நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம்ன்றாரு. அந்த மாதிரி எம்மாத்திரம்ன்றவங்கள தான் ஆண்டவருக்கு வேணும். எல்லா ஆண்டவரே, நான் தகுதி இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் இருக்காங்க, தகுதியானவங்க இருக்கிறாங்க. நான் புஸ்தகம் எழுதும்போது கூட அப்படிதான் சொன்னேன். எனக்கு ஆண்டவர் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன்.
22 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ஆண்டவர் என்னோட பேசுவார், பேச பேச ஃபுல் டே எழுதிக்கிட்டே இருப்பேன், இரவு பகலா. ஒரு நாள் சொன்னாரு, நீ அது புஸ்தகமா போடுனாரு. நான் இப்போ பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேரை சொல்லி நீங்க அவங்கள்ட்ட போங்க ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், நான் எனக்கு இல்லை ஆண்டவரே, நீங்க அவங்ககிட்ட போங்க, இன்னார்கிட்ட போங்க, இன்னார்கிட்ட போங்கன்ட்டேன். இல்லை ஆண்டவர், இல்லை நீ தான் வேணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அது புஸ்தகமாக கொண்டாந்து அவன் கேட்ட ஊழியக்காரங்கள்லாம் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்துகிற அந்த பாத்திரங்கள், அந்த புஸ்தகங்களை பார்த்தோட அவங்க கேட்ட முதல் கேள்வி, இவ்வளோ பெரிய புஸ்தகம் எத்தனை வருஷமா எழுதுனீங்க? அது ஆண்டவருக்கு தான் மகிமை. அந்த பொறுமையை கொடுத்து, அந்த ஆர்வத்தை கொடுத்து, எழுதக்கூடிய கிருபையும் கொடுத்து ஆண்டவர் செய்ய வச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் மகிமை. அதனால ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நிற்க மாட்டார். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அது ஒரு நாள் எதிர்த்து நிற்க மாட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு ஒன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் நினைவு வேற, நம்மளை குறித்து அவர் நினைவு வேற, நம்ம நினைக்கிறது வேற. நம்ம போகிற வழி இதை போலாம் நினைக்கிறோம், ஆனால் அவர் வேற வழி வச்சிருக்காரு போல. இல்லை இல்லை, உனக்காக நீ உன்னை குறித்து நினைக்கிற நினைவுகளும் உன்னை நீ இப்படித்தான் நடத்துவேன் நீ நினைக்கிறத காட்டிலும் மேலான நினைவுகளையும் வழிகளையும் நான் வைத்திருக்கிறேன் என்றார் ஆண்டவர். அதுதான் முக்கியம். மேலானது, நம்மளை குறித்து மேலான ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். நம்மளை உயர்த்துவார். ஆண்டு என்ன சொல்றார்? சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் சகல வலிமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தாள்ன்றார். அப்பதான் எனக்கு இது என்னன்றது விளக்கத்துக்கு ஆண்டவர் எனக்கு பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க பார்த்தீங்கன்னா, நாயினர் விதவையின் மகனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின உடனே ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இதோ மகா பெரிய தீர்க்கதரிசியானவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்றானுங்க, ஏரோது அந்த அரண்மனையில அவரை முகத்தை மூடி எல்லாரும் போட்டு அடிக்கிறானுங்க. அடிச்சுட்டு, உன்னை அடிச்சவன் இன்னார் என்று சொல்லு, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவா, உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுன்றாங்க. தன்னை யாரு தொடர்றதுன்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியும்ன்றார். ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்புறவன் தீர்க்கதரிசின்றார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ அவர் காலை கழுவுறா, தன் கண்ணீரால கழுவுறா, தைலத்தை போட்டு துடைக்கிறா. அவன் அவர் சொல்றாங்க எல்லாரும், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் இவள் இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் சொல்லணுமேன்றானுங்க. அவளுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லணுமே, ஒரு ப்ராப்பர்ட்டா இருந்தான்றாங்க. அவங்கதான் தீர்க்கதரிசின்னு. இப்படி பல காரியங்களை சொல்லலாம், நிறைய இருக்குது. அவங்க உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தீர்க்கதரிசினா நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பேசுவாரு, அதை கேட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்றதான் தீர்க்கதரிசின்னு. இல்ல, அந்த தீர்க்கதரிசியா இருந்தா அற்புதங்கள் செய்யணும், அதிசயங்களை செய்யணும். அவன் செய்யற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசி. இதுதான் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அவனோட முகமுகமா பேசுகிறார்னு அர்த்தம். க்ளோஸ் அசோசியேஷன் வித் காட். அவன் தான் ப்ராஃபட். சும்மா ஏதோ ஒரு அந்நிய பாஷா ராத்தா லாக்கா லோன்னு பேசி ஒரு காரியத்தை சொல்றது தீர்க்கதரிசி கிடையாது. ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறவன், அதுதான் ஸ்டேட்டஸ். பாருங்க, யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். எல்லாருடைய பார்வைக்கும், அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்க ஜனங்களுக்கு முன்பாகவும் மிக பெரிய ஒரு மனுஷனாக கர்த்தர் மோசேயை நிறுத்துறார். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13-24 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே என்ன பண்றாருன்னா உட்காந்துடுறாரு. ஜனங்கள் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க அவர்கிட்ட. இவர் அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு தேவ சித்தத்தை சொல்றார், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி பண்ணணும்ட்டு. இப்படி ஜனங்க பூரா நாள் முழுக்க நிக்கிறாங்க.
அப்ப அவங்க மாமனார் எத்ரோ, மோசையுடைய மாமனார் எத்ரோ வந்து பார்த்துட்டு, இது ஞானமான காரியம் அல்ல. நீர் ஒருவரே நின்று உட்கார்ந்து எல்லாருடைய பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லினா நீர் தொய்ந்து போவீர், ஜனங்களும் தொய்ந்து போவாங்க. அப்ப அவர் என்ன யோசனை சொல்றாருன்னா, ஒரு 1000 பேர்த்துக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், 50 பேருக்கு ஒருத்தர், 10 பேருக்கு ஒருத்தர்னு ஒரு தலைவரை வை. 1000 பேர்த்துக்கு 1000 பெரிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லீடரை வை. அந்த 1000 பேர்கிட்ட அவங்க விசாரிக்கட்டும். அவங்களால முடியாத காரியத்தை என்ன பண்ணு, 100 பேருக்கு ஒருத்தரை வை. இதுல எல்லாம் வர முடியாதவங்க எல்லாம் அவங்கள்ட்ட வரட்டும். அடுத்த 50 பேரை வை. இந்த 100 பேரா வச்சு அவங்களால முடியல, அவ்வளவு காரியம் சிக்கலா இருக்குன்னா அவங்க அந்த அந்த 50 பேர்கிட்ட அனுப்பட்டும். அந்த 50 பேர்ல விசாரிக்கிறவனால முடியலன்னு போது 10 பேருக்கு ஒருத்தனை வை தலைவனா. அந்த 10 பேர்கிட்ட வரட்டும். அந்த 10 பேர் வச்சு கேட்கிறவனுக்கு அந்த 10 பேருக்கு அவன் ஜெபம் பண்ணி சொல்லட்டும் ஆண்டவர்கிட்ட, அவங்களால முடியல, இது ரொம்ப ஒரு சிக்கலா இருக்குது, ஆழமான காரியமா இருக்குது அப்படின்னா அதை உங்ககிட்ட கொண்டு வரட்டும்ன்ற. மோசே அதை கேட்கிறார். மாமனார் சொல்றத அவர் சொற்படி கேட்டார்ன்னு இருக்குது. சொற்படி கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாரு. அதை என் மாமனார் எத்தனை அப்படி சொல்றாரு ஆண்டவரேன்னு கேட்டிருப்பாரு. ஆண்டவர் வந்து அதன்படி செய்ய, ஆண்டவர் தான் பேசுறாரு எத்தனை மூலமா. இதே காரியத்தை நீங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க பவுல்கிட்ட பார்க்கலாம். இதே காரியத்தை பிலிப்புடைய வீட்டுல போய் தங்கி இருக்கிறாரு. பவுல் தான் டீமோட போய் தங்கி இருக்கிறாரு. லூக்கா இருக்கலாம், எப்பாப்ராத் இருந்திருக்கலாம், தீமோத்து இருந்திருக்கலாம், தீத்து இருந்திருக்கலாம், ஆக்கில்லால் பிரிசில்லாலாம் இருந்திருக்கலாம். பிலிப்புடைய 4 குமாரத்திகளும் ப்ராஃபட்டஸ். இப்ப பிலிப்பு ஆண்டோட சத்தத்தை கேட்கிறவரு, பிலிப்புடைய 4 குமாரத்திகள் தீர்க்க தரிசனிகள், அவங்களும் ஆண்டோட சத்தத்தை கேட்கிறவங்க. பவுல் ஆண்டோட சத்தத்தை கேட்கிறவரு. பவுலோட கூட போன தீத்து, தீமோத்து, எப்பாப்ராத்து, ஆக்கில்லால், பிரிசில்லா, லூக்கா எல்லாரும் ஆண்டோட சத்தத்தை கேட்கிறவங்க. இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அகபூன்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலுடைய உருமாலையும் கச்சையும் எடுத்து கட்டி கையை கட்டி இந்த கச்சையுடையவனை இப்படி கட்டி யூதர்கள் வந்து புறஜாதிகள் கையில ஒப்படைக்க போறாங்க அப்படின்னு பவுலை குறிச்சு சொல்றாரு. இவனை அரெஸ்ட் பண்ண போறாங்க. பவுல் அதை கேட்கிறாரு. இது என்ன காமிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மோசேட்ட அந்த தாழ்வு இருந்தது. இந்த மாமனார் மோசே சொல்றது, அவர் ஆசாரியர் தான் எத்தனை இருந்தாலும் அவன் சொல்றத மோசே என்னோட ஆண்டர் பேசுறாரே அப்படின்னு மேட்டிமையா இருக்கல. லெட் மீ ஆஸ்க் காட்னு சொல்லல, அதை கேட்கிறாரு. அதே மாதிரி பவுல் கேட்கிறாரு, அகபு சொல்றதை கேட்கிறாரு. இதெல்லாம் நமக்கு வந்து தீர்க்க தரிசனம். இது மற்றவங்க மூலம் ஆண்டவர் பேசும்போது அதை தாழ்மையா கேட்கணும். எனக்கு தெரியாததா ஆண்டவர் என்னோட பேசுறாரே அப்படின்னு சொல்லி மேட்டிமையா இருக்கக்கூடாது. நமக்கு தாழ்மையா இருக்கிறது தான். பவுலுடைய ஓப்பனிங்கே அப்படிதான் ஆரம்பிக்குது மினிஸ்ட்ரியே. பவுல்கிட்ட வந்து ஆண்டவர் தமஸ்குல வந்து பேசல, நான் வந்து உன்னை புறஜாதிகளுக்கும் நான் யூத ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் உன்னை எடுத்து பயன்படுத்த போறேன்னுலாம் சொல்லல. நீ போப்பா தமஸ்குக்குள்ள போ, அங்க உன்னோட பேசுவேன்ட்டாரு. அங்க அனனியான்ற ஒரு சீஷன் மூலமா தான் பவுலுடைய அழைப்பை சொல்றாரு. அப்போஸ்தலர் 22:14 அவருடைய அழைப்பை சொல்றாரு. முற்பிதாக்களுடைய முன்னோர்களுடைய, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய தேவனுடைய திரு உள்ளத்தை நீ அறியும்படியாக, நீதிபரை தரிசிக்கும்படியாக, அதாவது இயேசு கிறிஸ்து தரிசிக்கும்படியாக, அவருடைய குரலை, இயேசு கிறிஸ்துடைய குரலை கேட்கும்படியாக உன்னை முன்னமே கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் பவுலுடைய அழைப்பை அனனியா மூலமா வெளிப்படுத்துறாரு, தாழ்த்துறாரு. தாழ்மையா இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். யார் மூலம் ஆண்டவர் பேசுவார், அலர்ட்டா இருக்கணும். இவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும் நினைக்க முடியாது. ஒரு கழுகு மூலமா கூட கர்த்தர் பேசுவார். ஒரு சேவல் கூவ போகுதுன்றாரு, அது நமக்கு தெரியுமா? சொல்றாரு 3 தடவை அது கூவுறதுக்கு முன்னாடி அது 2 தடவை, இந்த சேவல் 2 தடவை நீ 3 தடவை நீ மறுதலி பண்றாரு பேதுருவை பார்த்து.
யோனாவை முழுங்குறதுக்கு ஒரு மீன்கிட்ட போய் பேசுறாரு, நீ போய் யோனாவை முழுங்கு, ஆனா சாப்பிடக்கூடாது, அவனை முழுங்கி அவனை வயிற்றுல வச்சிரு 3 நாள். அந்த 3 நாள் மனம் திரும்புவான், திரும்ப அவனை கொண்டு போய் நினிவேல கொண்டு போய் சேர்த்துரு. மீன்கிட்ட பேசுறாரு, கழுதிட்ட பேசுறாரு. அப்படின் போது நம்ம ரொம்ப தாழ்மையா இருக்கணும். மாயமான தாழ்மையா இருக்கக்கூடாது. நிறைவேறணும். நான் கழுதை, நான் இயேசு எழுதும் இயேசு ஏறுகிற ஒரு கழுதை நான் வாங்க. ஆனா உள்ள அவ்வளவு மேட்டிமை இருக்கும். வாய் தான் சொல்லும். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில உள்ளாந்த மனுஷன்ல உண்மையிலே அந்த தாழ்மை வேணும். இந்த தாழ்மை எப்பயுமே தாழ்மையா இருக்க கத்துக்கொள்ளணும். பெருமை ஒரு நாள் பெருமை வரக்கூடாது. பெருமைக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. பெருமை வந்தாலே வளர்ச்சி வராது, வீழ்ச்சி தான் வரும். அதெல்லாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தி இருக்கணுமோ தாழ்த்தி இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, மோசேயுடைய காரியத்துல அமலேக்கியருடன் யுத்தம் நடக்குது. யோசுவா தான் முன்னின்று நடத்துறாரு. அப்ப மோசே அந்த மலை மேல இருந்து கையை தூக்கி இருந்தா யோசுவா வின் பண்றாரு. அந்த கையை கீழே இறக்கணும், ஆண்டவரை நோக்கி தூக்கி இருந்தா யோசுவாவுடைய கையே பலமா இருக்குது. அந்த கையை கீழே இறக்குனா அமலேக்கியர் கை ஓங்கிறது, யோசுவா கை தாழ்ந்துருது. அப்ப என்ன பண்றாங்க, ஆரோனும் ஊரும் 2 பேரும் மோசையோட 2 பக்கம் இருந்த 2 கரங்களையும் தாங்குறாங்க. அப்ப யோசுவா வின் பண்றார், அமலேக்கியரை தோக்கடிக்கிறார். அது யாத்திராகமம் 17 அதிகாரம் 8 முதல் 16 இருக்குது. அப்பதான் ஒரு பலிபிடம் கட்டி யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடியானவர் அப்படின்னு பேர் வைக்கிறார். இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, நாம தனியா நிக்க முடியாது. மற்றவங்களோட ஐக்கியமா இருந்து தான் நீங்க ஊழியத்தை செய்ய முடியும். தனியா நின்றலாம் நிக்க கூடாது. ஒரு நாள் நிக்க கூடாது. தனியா நின்றலாம் அப்படின்னு ஒரு நாள் நினைக்க கூடாது. ஆண்டவரோட இருக்கணும். அதே மாதிரி ஜனங்களுக்கும் நம்ம பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கும் பிரியமா இருக்கணும், ஜனங்களுக்கும் பிரியமா இருக்கணும். அது சாமுவேல்கிட்ட சொல்றாரு, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா இருந்தான்ட்டு. தாவீதுக்கு சொல்றாரு, ஜனங்கள் எல்லாரும் தாவீதை நேசித்தார்கள். அது மாதிரி எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கணும். நல்ல எல்லாருடைய பழகக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கணும். அந்நியமா இருக்கக்கூடாது, அந்யோன்யமா இருக்கணும். பாத்தீங்கன்னா, மோசேனாலே பரிந்து பேசுறது. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசினாரு. எஸ்தர் ராஜாத்தி ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசினாங்க. இங்க பாத்தீங்கன்னா மோசே பரிந்து பேசுறாரு. யாத்திராகம் 32 அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறார். முதல்ல கண்ணுக்குட்டி செஞ்சிட்டாங்க. கண்ணுக்குட்டி செஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் நம்மளை வழி நடத்துகிற தெய்வம்னு உடனே இவர் ரொம்ப கோபமாயிட்டாரு. மோசே எல்லாம் அந்த கற்பலைகள்லாம் உடைச்சு போட்டு போய் திரும்ப ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடுறாரு. அதுக்கப்புறம் 2வது தடவை பார்த்தீங்கன்னா, உபாகம் 9 அதிகாரம் 13 - 29 வசனங்கள் இருக்குது. சீனாய் மொழியில ஜனங்களுக்காக மன்றாடுறாரு. அடுத்து என்னாகும், 14 அதிகாரம் 12 - 20 வசனங்கள் ஜனங்களுக்காக மன்றாடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை அழிச்சு போட்டுறேன், உங்களை விடு, வணங்கா கழுத்து உள்ள ஜனம், இரும்பு கழுத்து உள்ளவங்க, இவங்களை அழிச்சிடுறேன் நானு, உன் மூலமா ஒரு சந்ததியை நான் ஏற்படுத்துறேன்றார் மோசேட்ட. ஆனா ஆண்டவர் மோசே ஆண்டவர்கிட்ட, இல்ல ஆண்டவரே, இது இரக்கம் உள்ளவரப்பா, இந்த ஜனங்களை பாதி வழியில விட்டுட்டீர், இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு தான் நீர் கூட்டிட்டு வந்தீர், உம்மால முடியல, உங்களோட வல்லமை இல்லை, அதனாலதான் நீர் ஜனங்களை அழிச்சு போட்டுட்டேன்னு உம்மை பத்தி குறை சொல்லுவாங்க, நீர் அப்படி செய்யக்கூடாது ஆண்டவரேன்னு தடுத்து நிறுத்துறார். 2 தடவை அப்படி பண்றாரு. திரும்ப திரும்ப இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணும் போதும் சாப்பாடு மண்ணா கொடுக்கிறார் ஆண்டவர். உழைக்காமலே, விதைக்காமலே, அறுக்காமலே தினமும் மண்ணா விழுது. மண்ணாவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, வெறும் இந்த மண்ணாதானா, நாங்க எகிப்திலே இருந்தா தேவையில்ல, அங்க இருந்தா நாங்க வெங்காயம், பூண்டு, அந்த மச்சங்கள் எல்லாம், கீரைகள் எல்லாம் சாப்பிட்டு இருந்திருப்போம், இந்த மண்ணாக்காக வந்தோமான்றாங்க, முறுமுறுக்கிறானுங்க. அப்பதான் காடைகளை கொண்டாந்து போடுறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரே போராட்டம். ஒவ்வொரு தடவையும் மோசே ஏத்து நிற்கும் போது மோசே சொல்றாரு, எனக்கு எதிராக நீங்க நிக்கல, நீங்க ஆண்டவருக்கு எதிராக நிக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட அவரு வந்து ஜனங்களுக்காக மன்றாடுறாரு. அதே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோனுக்காக உபாகம் 9:20 பார்த்தீங்கன்னா நான் ஆரோனுக்காக மன்றாடுறாரு. ஏன்னா அந்த கண்ணுக்குட்டிய தங்கத்துல வந்து பொண்ணுனால கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சு எல்லாம் வணங்கும் போது அது ஆரோன் தான் செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன். ஆரோன் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணதுனால, என்னைய வற்புறுத்தினதுனால நான் அப்படி பண்ணினேன்றாரு. அப்ப ஆரோனுக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே மன்னிங்க ஆரோனுக்காக, ஆரோனை மன்னிங்கப்பா, சூழ்நிலை அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி. அப்புறம் என்னாகமம் 12:13 வசனத்துல பாத்தீங்கன்னா மிரியாமுக்காக மன்றாடுறாரு, என் தேவனே அவளை குணமாக்கும்னு கெஞ்சுறாரு. ஏன்னா ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு எதிராக பேசும்போது உன்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுறாரா, எங்களோட இந்த ஆண்டவர் பேசுறாருன்றாங்க. அப்ப ஆண்டவர் 3 பேரையும் கூப்பிட்டாரு. அப்பதான் சொல்றாரு, உங்கள்கிட்ட சொப்பனத்துல தான் பேசுவேன், ஆனா மோசையோட முகமுகமா பேசுவேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, மிரியாம அடிச்சிட்டாரு. மிரியாமுக்கு குஷ்டம் வந்துருச்சு. உடனே ஆரோன், ஐயோ மன்னிங்க, நான் மன்னிக்க சொல்லி கேளு மோசே, நீ மன்றாட ஆண்டவர்டனே அவரு மன்றாடுறாரு, ஆண்டவரே எங்க அக்கா மிரியாம மன்னிங்கப்பான்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவ ரியலைஸ் பண்ணணும், அவ பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணணும். எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறாரு பாருங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினால் மன்னிப்பு உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் மன்னிப்பு இல்லை, அது இம்மையிலையும் கிடையாது மறுமையிலையும் கிடையாதுன்ட்டார். என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனா தன்னை சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவாகிய மாம்சத்தில் வந்த எனக்கு எதிராக நீ பேசுனேன்னா உன்னை நான் மன்னிப்பேன். ஆனால் என் பிள்ளைகளுக்குள்ள நான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறேன், அவங்களுக்கு எதிரா, அவங்க அபிஷேகத்துக்கு எதிராக நீ பேசுனேன்னா உடனே நான் மன்னிக்க மாட்டேன். எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறார் பாருங்க. வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் நம்ம மேல. அதனாலதான் நீங்க எதை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது, உங்களை தாழ்த்தி ஒருத்தர் பேசுறாங்களா அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்களை எதிர்த்து ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்காக பரிதவிக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவர், அவருக்கு எதிராக பேசுறாங்க, ஆண்டவர் அவங்கள கணக்திப்பாரு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அமைதியா இருந்தீங்கன்னா போதும், ஆண்டவர் இறங்கி வருவார். ஆண்டவர் இறங்கி வருவார். உங்களை யாரும் அப்படி அசட்டை பண்ண விட மாட்டாரு. கர்த்தருடைய நான் மேம்பட்டு சொல்றேன், நான் கேட்கறதுக்கு அதுக்கு பயங்கரமா இருக்கும், ஆனா நடந்த காரியம். என்னை ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக கூட்டு போயிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு பிரபலமான ஊழியக்காரங்க போட்டோவா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரங்களை குறித்து போட்டோ, அவ்வளவு போட்டோவுமே வீடு ஃபுல்லா. ஏதோ ஒரு போட்டோ 2 போட்டோ இல்ல, அந்த வாசலை தவிர சுத்தி வர மேல இருந்து ரூஃப்ல இருந்து கீழே வரைக்கும் சுத்தி வர அவங்க படங்கள் தான். இது அந்த ஊழியக்காரங்க வீட்டுக்குள்ள போயிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. எதுக்காக கூட்டு போயிருந்தாங்கன்னா, அங்க உள்ள ஒருத்தருக்கு பயங்கரமான வியாதி, மரணத்துக்கு எதுவான வியாதி. அது ஜெபிக்கிறதுக்காக 2 சகோதரிகள் கூட்டி போயிருந்தாங்க. ஆனா அந்த அம்மா, அந்த வீட்டுல இருந்த அம்மா, அந்த போட்டோ எல்லாம் யார் இருந்துச்சோ அந்த ஊழியக்காரரை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறாங்க. இப்ப அவர் சொன்ன உடனே வந்துடுவார், இப்ப கூப்பிட்டா போத உடனே வந்துடுவார். என்னை மதிக்கவே இல்லை, சுத்தமா மதிக்கல. நான் யாரு என்ன எதுவுமே கேட்கல, ரொம்ப துச்சமா அப்படி நடத்தினாங்க. உள்ள இருந்து மெல்லிசான குரல் கேட்கிறவரு, அவரை கூட்டிட்டு வாங்க, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு. ஏன்னா அந்த அம்மா அதெல்லாம் சட்டையே பண்ணல. ஊழியம்னா அவங்க தான், அவங்க எனக்கு எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா, போன்ல பேசுவேன் அவங்களோட, அவங்க என்கிட்ட போன்ல பேசுவேன், நான் போன்ல பேசுவேன், இப்படி கூப்பிடு வராம போயிட மாட்டாங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு. சரி, நான் உண்மையே பண்ணல. இந்த 2 கூட கூட்டு போன சகோதரிகளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அவர் கூட்டிட்டு வந்து இப்படி பேசுறாங்களே, அவங்ககிட்ட கேட்டுதான் கூட்டு போயிருக்காங்க. சரி, நான் உள்ள போனேன், அவருக்காக ஜெபிச்சேன், கிளம்பி வந்துட்டேன். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் கால் வருது. அந்த அம்மா பேசுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க,
பிரதர், நீங்க ஒரு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தீங்க, இப்படி ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஞாபகப்படுத்துறேன். நான் ஞாபகம் இருக்குன்னு, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நினைக்கவே இல்லை நான் அப்படின்ட்டேன். இல்ல, உங்களை அப்படி நான் துச்சமா நடத்தினதுனால கர்த்தர் என்ன அடிச்சிட்டாரு. என்ன சார்னா, இந்த நம்பர், இப்ப பேசுற நம்பர் நான் திரும்பி யூஸ் பண்ண முடியாது. நான் எத்தனை சிம் கார்டு மாத்தணும் அத்தனை சிம் கார்டு மாத்திட்டேன், அவ்வளவு நம்பர் மாத்திட்டேன். எனக்கு நெட்டை ஓபன் பண்ணா த்ரெட்டனிங் வருது, டிவியை ஓபன் பண்ணா த்ரெட்டனிங் வருது, செல்லை ஓபன் பண்ணா எனக்கு த்ரெட்டனிங் வருது, என்னை மிரட்டுறாங்க. எனக்கு எந்த எந்த நம்பர் நான் யூஸ் பண்ண முடியாது. இந்த நம்பர் இப்ப பேசிட்டு இப்ப நான் மாத்திரணும் இதை. நான் என்னை மன்னிச்சுக்கோங்க, அவ்வளவு ஒரு சிக்கல். நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், நான் மன்னிச்சிட்டேன் சிஸ்டர், நீங்க அதை பத்தி இல்லை, நீங்க அதை பத்தி நினைக்கவே இல்லை, இருந்தாலும் நான் மன்னிச்சிட்டேன், உங்களுக்காக நான் சொல்றேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க போங்க, இந்த மாதிரி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போங்க, அங்க சைபர் விங் அனுப்புவாங்க, அங்க உள்ள ஒரு சீஃப், உங்க லேடி தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போங்க, இந்த மாதிரி காரியம்னு சொல்லி பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்ட் ஆகும் சொல்லிட்டேன் நானு. அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் என்னை கூட்டிட்டு போன அந்த 2 சகோதரிகள் ஒருத்தர் சொல்றாங்க, அவரும் இறந்துட்டாரு, அவங்களும் இறந்துட்டாங்க. எனக்கு வருத்தமா தான் இருக்குது. அவர் சுகமாய் இருக்கணுமே, அவங்க வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர். அல்ல, எல்லாருமே வலதுகை வைத்து சொல்லுங்க, ஒரு நாள் யாரையும் எதிர்த்து பேசாதீங்க, யாருக்கு விரோதமா பேசாதீங்க, யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி, குறைச்சு பேசாதீங்க, குறைச்சு பேசாதீங்க, தாழ்த்தி பேசாதீங்க. இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், இன்னைக்கு ராத்திரி ரட்சிக்கப்படுவாங்க, நாளைக்கு அவங்க பிஞ்சினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க, முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவோம். அதனால நம்ம கவனமாக இருக்கணும். யாரையுமே தரக்குறை நினைக்க கூடாது, யாரையும் சபிக்காதீங்க, யாருக்கு எதிராகவும் பேசாதீங்க, ஒரு நாள் நீங்க யாரையுமே தாழ்த்தி பேசாதீங்க. இன்னொன்னு, பெருமை பேசாம இருங்க. முதலாவது பெருமை பேசாம இருக்கணும், அதுதான் முக்கியம். பெருமை வரும்போது, மன மேட்டிமை வரும்போது தெரிஞ்சுக்கோங்க, தாழ்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். தாழ்த்தி போட்டுருவாரு. தன்னைத்தானே உயர்த்துகிறவனை கர்த்தர் தாழ்த்தி போட்டுருவாரு, தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு நாள் பெருமை வரக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரரோட க்ளோஸா இருக்கீங்க, நெருங்கி பழகுறீங்க, நல்லா போயிட்டு இருக்கீங்கன்னா அடுத்து உங்களை குறை சொல்லாதீங்க. அவங்க பிரபலமா இருக்கிறதுனால அவங்க பெருசாவும் மற்றவங்க எல்லாம் துச்சமான ஒரு நாளும் பேசிடாதீங்க. அப்படியே மாறிடும், அப்சைட் டவுன் மாறிடும், காட்சிகள் மாறிடும். நிகழ்காலம், இதெல்லாம் நிகழ்காலம், இது எதிர்காலம் கிடையாது. எதிர்காலம் நினைச்சீங்கன்னா உங்களை நீங்க முட்டாளாக்குகிறீங்கன்னு அர்த்தம். ஃபூலிஷ், ஃபூலிஷ் பீப்புள். அதான் ஒரு ப்ராஃபட்டிக் ஐஸ் இருக்கணும். நீங்க எதிர்காலத்தை பார்க்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவங்களா இருக்கணும். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31-33 பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் அந்த பொண்ணுனால செஞ்ச கண்ணுக்குட்டிய தெய்வமாக வணங்கும் போது பெரிய பாவம் செய்யறாங்க. 32 மோசே பாருங்க, அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டார் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும்ன்ற. எப்படி பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜனங்களுக்காக மன்றாடுறாரு. பாவம் செஞ்சது அவங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வணங்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும்ன்றார். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்ல, யார் எனக்கு விரோதமா இருக்காங்களோ அவங்க பேரை தான் கிறுக்கி போடுவேன்றாரு. இதுக்காகத்தான் மோசே தெரிந்தெடுக்கிறாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறானா. தன்னை பார்க்கிறாருங்க, தன்னோட ரெஃப்ளெக்ஷனை மோசேட்ட பார்க்கிறாரு, தன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறாரு. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறத, ஜனங்களுக்காக பரிதபிக்கணும். நம்ம யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்துல 34-35 பார்த்தீங்கன்னா, கபோத், ஷெக்கினா, மகிமை, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மேகம் போன்ற மகிமை வருது. உங்க தேவ பிரசன்ன நிரம்பி வருது, மோசேன் உள்ள நுழைய முடியாதபடி.
கர்த்தருடைய மகிமை கபோத். அந்த ஷெக்கினா மகிமைக்கு பேரு கபோத்துன்னு. அதுக்கு ஆப்போசிட் தான் இக்கபோத், மகிமையை இழந்து போறது. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவித்த ஒரு மனுஷன் மோசே. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 11-29 பாருங்க. அவருக்கு எவ்வளவு கஷ்டப்பாடுகள் வருது பாருங்க இந்த ஜனங்கள் நிமித்தம். 12வது வசனத்துல இவர்களை பெற்றது நானோன்ட்டார். என்னால தனியா தூக்கி சுமக்க முடியாது, இவங்க பெற்றது நானா பெத்த தகப்பேன், என்னால சுமக்க முடியாதுன்றாரு. 14வது வசனம் சொல்றாரு, நான் ஒருவனாய் தாங்க கூடாதுன்ட்டார். என்னால ஒருத்தனால நான் தாங்க முடியல, அந்த ஜனங்களை 20 லட்சம் ஜனங்களையும் என்னால நடத்த முடியலன்றாரு. 15வது வசனத்துல இப்பொழுதே என்னை கொன்று ஓடும்ட்டார். டிப்ரெஷன், சோர்வு வருன்றதுக்கு ஆண்டவர் தான் காமிக்கிறாரு. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஆனா என்ன பண்றாரு, என்னை கொன்று ஓடும்ன்றாரு. அப்பதான் ஆண்டவர் 16வது வசனத்துல 70 பேரை தெரிந்தெடுக்கிறார். 70 பேரை தெரிந்தெடுக்கிறாரு. 17வது வசனம் சொல்றாரு, உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். ஒரு மேல என்ன அபிஷேகம் இருக்கோ அந்த அபிஷேகத்தை நான் அவங்க 70 பேர் மேலே வைக்கிறேன். இந்த லீடர்ஷிப் அனாயிட்டிங், அது அவங்களெல்லாம் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அந்த லீடர்ஷிப் அனாயிட்டிங். 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் பாளையத்துல இருந்துட்டாங்க. அந்த 70 பேரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். மோசேல இருக்கிற அந்த அனாயிட்டிங் எடுத்து இந்த 70 பேர் மேலே வைப்பார். இதுதான் கர்த்தருடைய ஏற்பாடு. ஆனா 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வராம பாளையத்துல இருந்துட்டாங்க. அத கேம்ப், இங்க டேபர்நெக்கிளுக்கு வராம அங்க கேம்ப்ல இருந்துட்டாங்க. ஆனா எல்தாத் மேதாத்னு 2 பேரு. அந்த நேரம் ஆண்டவருடைய வல்லமை எல்லாரும் மேல இறங்கிருச்சு. இங்க 68 பேர் மேல இறங்கிருச்சு. வராத 2 பேர் அந்த எல்தாத்து மேதாத்து மேலேயும் இறங்கிருச்சு. எல்லாரும் மேலேயும் அந்த ஆவி இறங்கின உடனே எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 28வது வசனம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடியாந்து சொல்றான். இந்த 27வது வசனம் ஒருத்தன் வந்து சொல்றான் அந்த மோசேட்ட, இந்த எல்தாத்து மேதாத்தன் 2 பேர் இங்க வரல மோசே, இங்க 68 பேர் தான் இருக்காங்க 70 பேர்த்துல. இந்த 2 பேர் அங்கேயே தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னு உடனே வந்து மோசேட்ட சொல்றான். உடனே யோசப் கூட இருந்தவன் மோசேத்தை நிறுத்து, டிசிப்ளின்க்கு சொல்றாரு, அதை நிறுத்து, அப்படி வரக்கூடாது, பண்ணக்கூடாது. உடனே 28வது வசனத்துல யோசப் சொல்றார், அவளை தடை பண்ணுன்றார். 29வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். மோசேயுடைய மென்டாலிட்டி பாருங்க. இந்த 68 பேர் இல்ல, அந்த 2 பேர் இல்ல, 70 பேர் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை லட்சம் ஜனங்களும் என்னை போல தீர்க்க தரிசனம் சொல்லணும்ன்றார். எப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி பாருங்க. எல்லாரும் என்னை மாதிரி ப்ராஃபட்டா எழுமணும். அந்த மேட்டி மேல பாருங்க, நான் மட்டும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லை. எல்லாரும் மேலேயும் இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் ப்ராஃபட்ஸா எழும்பணும்ன்றார். அதுக்காகனாலதான் ஆண்டவர் அவர் தெரிந்தெடுக்கிறாரு. நத்திக்கு வாயும் அந்த நாவன் எவ்வளவு சொல்லிப்பது இல்லை, நீ தான் வேணும், அதுதான் கொண்டாந்து இருக்கிறார். இதே 1 கொரிந்தியர் 14:5 பாக்குறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள்ன்றார். எல்லாரும் ப்ராஃபஸி சொல்லணும். இதுதான் அங்க ஆண்டவருடைய மைண்டு. ஆண்டவருடைய மைண்ட் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 17:6 என்ன பண்றாரு, ஜனங்களா தண்ணி இல்லைன்னு உடனே அந்த கண்மலைய அடின்றாரு, அடிக்கிறாரு, தண்ணி வருது. என்னாகும் 20:8 என்ன பண்றாரு, கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. 2வது என்ன பண்றாரு, ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, 2 தடவை அதை அடிச்சிட்டாரு, பதறி போய். அதனால என்ன பண்ணல, கானானுக்குள்ள போக முடியல. கீழ்ப்படியாதனால, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால மோசே வந்து கானானுக்குள்ள போக முடியல, பதறி பேசிட்டாரு. ஜனங்கள் வந்து அவரோட போய் முறுமுறுத்து, அவரோட போய் ஆர்கியூ பண்ணி, அவர் ரெஸ்ட்லெஸ் ஆகி என்ன பண்ணிட்டாருன்னா, போனோட அடிச்சவங்களை போய் அடிப்போம் அப்படின்னு அடிச்சிட்டாரு. ஆண்டவர் அவரை உடல. இது எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னை ஜனங்க வந்து இந்த மாதிரி நான் பண்ணதுனால நான் கானானுக்குள்ள போக முடியலைன்றத அவர் மோசே வந்து என்னாகும் 20:12 சொல்றாரு, என்னாகும் 27:14 சொல்றாரு, உபாகம் 32:50 சொல்றாரு, உபாகம் 1:37 சொல்றாரு, உபாகம் 3ஆம் அதிகாரம் 24-27 சொல்றாரு, உபாகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்றாரு. இவ்வளவுலயும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
உங்கள் நிமித்தம், ஜனங்களை பார்த்து சொல்ற, உங்கள் நிமித்தம் நான் கானானுக்குள்ள போக முடியல. ஏன்னா இவங்க போட்டு ஆர்கியூ பண்ணதுல ரெஸ்ட்லெஸ் ஆகி என்ன பண்ணிட்டாரு, பேசணும்னு சொன்னா என்ன பண்ணிட்டாரு, அடிச்சுட்டாரு கண்மலைய. இது சிம்பிளா எடுத்துக்கலாம். இது ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி ஆண்டவர் பண்ணினாருன்னா, இவர் லீடரா நிக்கிறாரு. ஆண்டவருக்கு இவருக்கு நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாம் இந்த ஜனங்க பாக்குறாங்க. ஏன்னா இந்த ஜனங்க இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த அங்க வர முடியாது, சீனாய் மலைக்கிட்ட வர முடியாது, மலை அடிவாரத்துட்டு வர முடியாது. ஏன்னா அக்கினி மாதிரி இறங்குது, அக்கினி காடா மாறிடுது சீனாய் மலையே, ஊரை புகமூட்டமா ஆயிருது, ஆடு மாடு கூட கிட்ட போக முடியாது, செத்துரும் அந்த பிரசன்னத்துக்குள்ள போனா. அந்த மாதிரி ஒரு வல்லமை இறங்குது அங்க, மகிமை. அதனால என்ன சொல்றாங்க ஜனங்க, நாங்க ஆண்டவர்கிட்ட, நீ ஆண்டவர்கிட்ட பேசி எங்கிட்ட வந்து சொல்லு, நாங்க ஆண்டவர்கிட்ட பேச முடியாதுன்ட்டாங்க. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் போராட்ட நிமித்தம் இவர் அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, உதட பேசுன்றாரு, அடுத்து அடின்றாரு, இதெல்லாம் ஜனங்க பாக்குறாங்க. ஜனங்கள் நிமித்தம் தான் ஆண்டு என்ன பண்றாரு, மோசே உள்ள உடல், அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஏன்னா மோசே இந்த மாதிரி விட்டாருன்னு வைங்க, சரி ஒரு தடவை பேசுறாரு அடின்றாரு, சரி அடின்ற போது பேசுறாரு, பேசும்போது அடிச்சிட்டோம், என்ன இருக்குது இப்ப, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு விட்டாச்சுன்னா ஜனங்களும் அதே மாதிரி நிர்விசாரம் ஆயிடுவாங்க. எப்படி மோசையை டீல் பண்றாருன்றத ஜனங்க எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப மோசையை நடத்துற மாதிரி நம்மளை நடத்துவார், உதாரணம் முன் உதாரணமா வைக்கிறார். லீடரா இருக்கிறதுன்றது ரொம்ப டஃப். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு 4 மாடலா இருக்கணும். ஜீசஸ் வந்தீங்கன்னா 4 மாடல் மட்டும் கிடையாது, 4 ரன்னர். அவர் வாழ்ந்து காமிச்சார், வெறுமனை பேசல, வாழ்ந்து காமிச்சாரு. எளிமையை குறித்து அவரு பேசினாரு, எளிமையா இருந்து காமிச்சாரு. தாழ்மையை குறித்து பேசினார், தாழ்மையா இருந்து காமிச்சாரு. தியாகமான அன்பை குறித்து பேசினார், தியாகமான அன்பை வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். அப்படி போலதான் இருக்கணும் லீடர்ன்றது. அடுத்து என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப்க்கு சரியான ஒரு உதாரணம் மோசே தான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து உன்னை கானானுக்குள்ள போக மாட்டேன், உன்னை நான் எடுத்துக்கொள்ள போறேன்ட்டார். உடனே மோசே என்ன கேட்கிறாரு, இது நாள் வரைக்கும் என்ன வச்சுதான் நடத்தின இந்த ஜனங்களை, நான் தான் லீடரா நடத்தினேன், இப்ப என்ன எடுத்துட்டா யாரு லீட் பண்றதுன்னு கேட்கிறாரு. எவ்வளவு அருமையான லீடர் பாருங்க. ரைட் பாய் பாய்ன்ட்டு போயிட்டு வராம, சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகாம, இவர் எனக்கு அடுத்து யாருன்னு கேட்கிறாரு. யாரை நான் லீடரா ட்ரெயின் பண்ணணும், நான் ட்ரெயின் பண்ணிட்டு வரேன்றாரு. நம்ம இங்க ஒரு இடத்த விட்டு போறோம்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், பெட்டி கட்டி அந்த தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், அடுத்து அங்க என்ன நடக்குன்னு நினைக்க மாட்டோம். ஆனா இவரு ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் முன்னாடி நிக்கிறாரு, 2 பேருக்கும் உண்மையா நிக்கிறாரு. இது வரைக்கும் நான் லீடரா இருந்தேன், இப்ப யாருன்றாரு. அதுதான் என்னாகும் 27:17. நான் யாரை லீடர் ஆக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடயே இருக்கிற யோசுவா தான். யோசுவா மேல உன் கையை வை, உன் மேல இருக்கிற அபிஷேகம் அவன் மேல இறங்கி வரும். இந்த அனாயிட்டிங் வேற, அந்த 70 பேர் அந்த அனாயிட்டிங் வேற. உடனே மோசே மாதிரி எல்லாருமே ப்ராஃபிட்ஸ் ஆயிட்டாங்க இல்ல, அந்த மூமெண்ட்ல அவங்கள யூஸ் பண்ணுவார், அவ்வளவுதானுடைய. மோசையுடைய எல்லா கிருபைகளும் எல்லா வல்லமைகளும் அந்த 70 பேருக்குள்ள வந்துடாது. நியாயம் விசாரிக்கிறதுக்கு லீடரா இருப்பாங்க அந்த 70 பேர், அவ்வளவுதான். ஆனா இங்க யோசுவாக்கு மேல வர்றது மோசைக்குள்ள இருந்த அதே அபிஷேகம், எலியாக்குள்ள இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பா எலிசாக்குள்ள வந்தது போல, இது மோசைக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ, லீடர்ஷிப், ஒரு லீடர், ஒரு டீச்சர், ஒரு ரைட்டர், ஒரு ப்ராஃபட், இந்த எல்லா விதமான வல்லமையும் கிருபையும் யோசுவாக்குள்ள வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் அந்த 10 கட்டளைகள். ஆண்டவர் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆண்டவர் வந்து மோசைட்ட கொடுத்தது. யாத்திராகம் 20ஆம் அதிகாரமும் உபாகமும் 5ஆம் அதிகாரத்திலையும் இருக்குது, 2 பேரலல் இது. அடுத்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு பாருங்க, ப்ராஃபஸி. மோசே சொல்றாரு, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் நடுவே எழும்ப பண்ணுவார். அந்த உன் நடுவே அதான் ரொம்ப முக்கியம். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் இறங்கி வருவாரு, இந்த பூமியில இருப்பாரு.
அப்படின்ற சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, உங்கள் நடுவே ஒரு மனுஷனோட மனுஷன் போல இருப்பார்ன்றத மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு. அத மோசே ப்ராபசியா சொல்றாரு. பாத்தீங்கன்னா மோசே ஆண்டவரே அடக்கம் பண்றார். உபாகம் 34 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத் பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இதுல 120 வயசுல மரித்தார் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, 40 வருஷம் அரண்மனையில இருந்தார், 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக்கிட்டு எத்தரோட்ட இருந்தாரு. இப்ப 120ன்னா அடுத்து 40 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறார். ஸோ 40 40 40 40 இயர்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிக்கார். மைட்டி மினிஸ்ட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மகிமை, அந்த மறுரூப மலையில இவரும் எலியாவும் தான் இயேசு கிறிஸ்துவோட தரிசனமாகறாங்க. அதைத்தான் பேதுரு பார்க்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, மோசேயும் எலியாவும் மகிமையான சரீரத்தோட இருக்கிறாங்க. இங்க அடக்கம் பண்ணினார். இங்க அதனாலதான் இதை சொல்றேன் உங்களுக்கு. இங்க அடக்கம் பண்ணினார்னா அவர் எங்க போனார் அப்படின்னா ஆண்டவரோடு இருந்திருக்கிறார். அதனாலதான் அங்க மறுரூபமலையில வர்றாரு. பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாத்தீங்கன்னா 2 சாட்சிகள் அப்படின்னு வருது. 2 சாட்சிகள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது செருபாபேலும் யோசுவாவும் இருக்கலான்ட்டு. அதுக்கான ஆதாரம் என்ன சொல்றாங்கன்னா சகரியா 3ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் ஆதாரமா சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா அது எலியாவும் மோசேயும் சொல்லி. அதுக்கு ஆதாரம் என்னன்னா 1 ராஜாக்கள் 17:1, 2 ராஜாக்கள் 1:10, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் வரை இதை வச்சு எலியாவும் மோசேன்னு சொல்லி. எதுனாலும் கேட்டீங்கன்னா அதே அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளெல்லாம் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இதை பார்க்கும்போது இது யாரா இருக்குன்னா மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சது யாரு? எலியாதான். தண்ணீர்களை இரத்தமாக மாற்றினது யாருன்னா இன்னொன்னு அந்த சகலவிதமான பூமியை சகலவித வாதைகளால் வாதித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மோசே. அப்ப இது எலியாவும் மோசேயும் தான். அதுக்கு ஆதாரம் தான் மறுரூபமலை. மறுரூபமலையில எலியாவும் மோசேயும் தான் வந்தாங்கன்னு இருக்குது. அதனால இது அது எலியாவும் மோசேயும் தான். அந்த 2 பேரு பின்னாடி வரப்போறாங்க. இவங்க அர்த்தம் சொல்றாரு. அதே இது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் 3 நாட்கள் பிறகு உங்களை கொன்றுவாங்க இந்த 2 பேரையும். ஆனா 3 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழும்புவார்கள். இப்ப இவங்களுக்கு அழிவே கிடையாது. எப்படி வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். எடுத்தோன்னு இந்த ஜனங்கள் ஏத்துக்கொண்டாங்களா? மோசே லீடரானா கிடையாது. சவுலையும் ஏத்துக்கிடல. ஜனங்க சவுலைய ராஜாவா ஏத்துக்கொள்ளல. இதே மாதிரி மோசையும் தலைவனாக ஏற்றுக்கொள்ளல. இது யாரு சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஸ்தேவான் சொல்றாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலையும் 35வது வசனம் சொல்றாரு, ஜனங்கள் மோசே தலைவனாக ஏற்கவில்லை, ஆனா ஆண்டவர் மோசையை தலைவனாக ஏற்படுத்துறார். இந்த ஜனங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால நீங்க ஜனங்க உங்களை ஏத்துக்கொள்ளல, உங்க லீடர்ஷிப்பை நீங்க சொல்றது யாரு கேட்கலன்னா சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் உயர்த்தி வைப்பார் உங்களை. எந்த இடத்துல உங்களை தாழ்த்துறாங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்தி உட்கார வைப்பார். நீ ஒரு நாளும் உங்களை தாழ்ச்சி அடைய விட மாட்டாரு. நீங்க ஆண்டவற்றை தாழ்த்த தாழ்த்த மனுஷர்கள் முன்னாடி உங்களை உயர்த்துவார். நம்மளை அங்க உயர்த்தி நின்னோம்னா மேட்டிமையோட நடந்தோம்னா ஆண்டவர் கீழே தூக்கி போட்டுருவார். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்ச்சி அடைவான்றது. நம்ம தாழ்த்தும் போது நம்ம மேல கிருபையா இருப்பார், கிருபையா உயர்த்துவார். நேச்சுரலா இருக்கணும். அது அந்த தாழ்மை ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடாது, நேச்சுரலா இருக்கணும். உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல நம்மளை தாழ்த்தி இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஏன்னா அதுக்கு கீழே உங்களை யாரும் தள்ள முடியாது. நான் பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போதே, ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போதே ஒரு பெரிய நடிகரோட அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை பார்த்தேன் இந்த படத்துல. அது ஊட்டியில முதுமலை காட்டுல ஷூட்டிங்கு. அப்படின்னா முதுமலை காட்டுல 6 மணிக்கு காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னா ராத்திரி 3 மணிக்கு, காலையில 3 மணிக்கு நான் ஜென்ரேட்டர் எடுத்துட்டு கிளம்பணும். ஏன்னா அந்த ஜென்ரேட்டரை வேகமா ஓட்ட முடியாது. அங்க எல்லாம் நாங்க அந்த முதுமலை காட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா ரிஃப்ளெக்டர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த மலை மேல லைட்டை தூக்கிட்டு போய் அங்க லைட் அடிக்கணும். அந்த அவுட்டோர் லைட் மாதிரி ஒயிட் லைட்ஸ்க்கு HMI லைட்னு வாங்க, அதை தூக்கிட்டு போகணும். அந்த ஜென்ரேட்டர் மேல இழுத்துட்டு போகணும். ஜென்ரேட்டரை வேகமா ஓட்ட முடியாது அந்த மலைப்பகுதியில. 3 மணி நேரம் ஆகும். நீங்க கார்ல வந்து 1 மணி நேரத்துல போறது, இந்த ஜென்ரேட்டர் வந்து 3 மணி நேரம் ஓட்டணும். நான் 3 மணிக்கு காலையில எடுத்துட்டு போகணும். அப்போ 3 மணிக்கு நான் எடுக்கணும்னா நான் 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த குளிர்ல குளிக்கணும். குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அந்த செக்யூரிட்டியில போய் நான் காசு கொடுத்து இந்த ரூம்ல போய் இந்த ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்புறம் தான் அடுத்த நாள் நான் போய்கிட்டே இருப்போம், ஷூட்டிங் போயிட்டே இருப்போம் டே அண்ட் நைட்னு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு இருந்ததுனால, கஷ்டம்னு வரும்போது இது கஷ்டமா தெரியல. ஏன்னா அதுக்கு பழகிட்டார் ஆண்டவர். ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணி பழகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா லேசினஸ் வராது, உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது. எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி இளம் பிராயத்திலேயே நுகத்தடியை சுமப்பது நல்லது அப்படின்னு புலம்பல் 3 அதிகாரத்துல இறைமையா சொல்றாரு. இளம் பிராயத்திலேயே நுகத்தடியை சுமப்பது நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்ன வயசுலயே கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்க ஆகும் பெரியவங்களை ஆகும்போது உங்களுக்கு போராட்டம் நெருக்கடி வரும்போது அது பெருசா இருக்காது. அதை அதை மேற்கொள்ளக்கூடிய, அதை எதிர்கொள்ளக்கூடிய திடன் உங்களுக்கு உண்டாயிரும். அதனாலதான் எஸ்ரா 119ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன்றாரு. அந்த அந்த கஷ்டத்தின் மத்தியில போகும்போது நம்மளை செம்மையாக்கிடுவார். நம்ம பெரிய நல்ல ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். சும்மா வெறுமனே யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க ஒரு வார்த்தையினால நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இப்படி பேசிட்டாங்களே சோர்ந்து போக மாட்டோம். யாரோ ஒருத்தர் நம்மளை ஏத்துக்கிடலாம் அதுக்காக சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் அனுபவிச்சாச்சு, இந்த ஹியூமிலேஷன்லாம் நம்ம பட்டாச்சு. யோசிப்ப யோசித்து பாருங்க, போத்திபார் வீட்டுல அடிமை, எவ்வளவு பெரிய ஞான திருஷ்டிக்காரன், கர்த்தரோடு கூட இவ்வளவு நெருங்கின உறவு. ஆனா அங்க யாருக்கும் தெரியாது. கர்த்தரா யோசேப்போட பேசுறதும் யோசேப்பு கர்த்தரோட பேசுறதும் யாருக்கும் தெரியாது. அங்க வந்து உங்களுக்கு அந்த அதிகாரங்கள்ல வந்து யோசிப்பு உபவாசம் இருந்தார், ஜெபித்தார்லாம் இல்ல. தானியலுக்கு இருக்கு, அவர் வந்து 3 வேளை ஜெபிச்சாரு, உபவாசம் இருந்தார்லாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு வந்து உபவாசம் இருந்தாரு, ஜெபம் பண்ணாரு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆராதிச்சாரு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு அந்த அவர் 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 ஆண்டவரோட கூட நல்ல ஜெபிச்சு இருந்ததுனால தான் அவருக்கு சொப்பனங்களை கொடுக்குறாரு, சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ற வரத்தை கொடுக்குறாரு, இதெல்லாம் நடக்குது. ஆனா போத்திபார் வீட்டுல ஒரு மரியாதையும் கிடையாது, அடிமை தான். சிறைச்சாலையிலும் அப்படிதான், கைதி தான் அவரு. அப்படிதான் நம்மளை மோல்டு பண்ணுவார் ஆண்டவர். நம்மளை வந்து எல்லா விதமான மனிதர்கள் மத்தியில கொண்டு போவாரு. எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சேன், நானு எவ்வளோ ஹியூமிலேஷன். இந்த ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் வரார். அவர் வந்து இங்க சென்னையில வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடத்த போறாரு. அதுக்கு நிறைய செலவு பண்ணி பண்ண போறாங்க. அதுக்கு ஐடியா எப்படி அதை மேடை போடணும், எப்படி கேமரா லைட்டிங் சவுண்டு இதெல்லாம் எப்படி செட் பண்ணணும், இந்த மெட்ராஸ் பீச்சில் வச்சு நடக்க போகுது. அதை இது பண்ணணும்னு என்னைய டொயோட்டோ காலிஸ் கார்ல இந்த பின்னாடி பூட்டு மாதிரி இருக்குல்ல, நீ ஓடி உட்கார சொல்றாங்க. நீ டெக்னிக்கலா ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளை ஃப்ரண்ட்ல உட்கார வைக்கிறாங்க. 2 பேர் தான் உட்காந்துருக்கிறாங்க. அது டிரைவர் பக்கத்துல நேவிகேஷன் சீட்ல உட்கார வச்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த பின்னாடி உட்கார வச்சிருக்கலாம். இனி அதெல்லாம் விட்டுட்டு பின்னாடி போய் அந்த மிச்ச கார்ல எல்லாம் அந்த பூட்டுன்னு வாங்க,
டொயோட்டா கிளாஸ்ல ஒரு சின்ன சீட் இருக்கும், சின்ன பிள்ளை தான் உட்கார முடியும். அதுல போய் உட்காரன்ட்டாங்க நீ. அதெல்லாம் உட்காந்து போனேன் நான். ஆனா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேரும் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. தூக்கி எறிஞ்சிட்டார் ஆண்டவர். எங்க போனாங்கன்னே தெரியாது. ஏன்னா வந்தவன் ஆன்டி கிரைஸ்ட். அந்த மேடை இடிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை நடத்த முடியாம ஆயிடுச்சு. எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அதனால நம்மள அந்த ஆண்டவர் நம்மளை தாழ்த்துறாரு, நம்மளை எங்கேயோ ஒதுக்குறாரு நினைக்க கூடாது. நல்லதுக்கு, நன்மைக்கு, நன்மைக்கு செய்யறாரு. உங்களை ஒருத்தரோட சேர விடலையா, நன்மைக்காக. உங்களை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலையா, தனக்கு ஈக்குவலா உட்கார வைக்கலையா, நன்மைக்காக. இப்ப தெரியாது உங்களுக்கு, நாட்கள் செல்லும், அப்பதான் தெரியும். உங்களை ஏன் அங்க விடல. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டப்படாதபடி திறக்கிறோமாகிய தாவீதின் திறவுகொலை உடையவர். The keys are with God. When he opens, no one can close. When he closes, no one can open. ஆண்டவர் பூட்டுறாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரோட நீங்க சேர்ந்து செய்யலாம் நினைக்கிறீங்க, ஒரு பிசினஸையோ ஊழியத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை. ஆனா ஆண்டவர் விடவே மாட்டேங்கிறாரு, பூட்டுறாரு அப்படின்னா அதை நீங்க போட்டு ஃபோர்ஸ் பண்ணி திறக்கக்கூடாது. அமைதியா இருந்துடணும். அமைதியா இருந்துடணும். ஆண்டவர் வருவார். ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களுக்கு சிங்காசனத்தை வச்சு கொடுத்துருவார். அப்போஸ்தலர் 7:22 ஸ்தேவான் சொல்றாரு பாருங்க, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இப்பதான் சீக்ரெட், இதுதான் சீக்ரெட். எகிப்து அப்படின்னாலே ஞானம். அது எங்க இருக்குன்னா 1 ராஜாக்கள் 4:30 இருக்குது. சாலமோனுடைய ஞானத்தை பத்தி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியரின் சகல ஞானத்திலும் மேலானவன், மேலானது சாலமோனுடைய ஞானம். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த அரண்மனையில எங்க ஊழியம் செய்யணுமோ அந்த அரண்மனையில வச்சு அவரை எல்லாத்தையும் கத்து கொடுத்து வெளியே கொண்டு போயிட்டார். 40 வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு வராரு. யோசித்து பாருங்க, சேம் பிளேஸ், சேம் பேலஸ். ஆனா என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, மோசே தான் டிஃபரண்ட். இப்ப அவர் மேன் ஆஃப் காட், இஸ் நாட் அ கிங், இஸ் மோர் தென் எ கிங். அங்கதான் மிராக்கிள் பண்றார். அந்த கோலை எடுத்து போடுறாரு, சர்ப்பமாகுது. அந்த சர்ப்பத்தை திரும்ப எடுக்கும்போது கோல் ஆகுது. உடனே மந்திரவாதிகள் என்ன பண்றான், கோல் எடுத்து போடுறான், சர்ப்பமாகுது. சர்ப்பமான உடனே திரும்ப பிடிச்சா கோலா வருது. ஆனா மோசையுடைய கோல் சர்ப்பமானது அந்த எல்லா சர்ப்பத்தையும் விழுங்குது. முக்கியமான காரியம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். உடனே அல்லேலூயா ஆமென்னு கை தட்டிடுறோம். ஏன் வேற மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் ஏன் இந்த அற்புதத்தை செஞ்சார்? அதை யோசிக்கணும். அவங்க வணங்குகிற தெய்வம் எதுன்னா ஒரு சர்ப்பத்தை வச்சுதான் அவங்க வணங்குறானுங்க. வெறும் ஒரு உயிர் இல்லாத ஒரு கோலை நீ வணங்குகிற தெய்வம் இதானடான்னு ஒரு சர்ப்பமாக்கி காமிக்கிறார். உயிர் கொடுக்கிறார். ஒரு உயிர் இல்லாத ஒரு கோலுக்கு ஒரு உயிரை கொடுத்து உயிர் உள்ளதாக்குறார், திரும்ப உயிர் இல்லாதாக்குறார். அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த எதிராக இருக்கிற மந்திரவாதிகள் என்ன பண்ணிருக்கணும்? குறி சொல்றவனோ நாள் கணிக்கிறவனோ என்ன பண்ணிருக்கணும்? மோசே ஒரு கோலை போட்டாரு, அது சர்ப்பமாகுது. இவங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த சர்ப்பத்தை கோலாக்கி இருக்கணும். அது பண்ண முடியல. அது இமிட்டேட் தான் பண்ணான்னு ஒழிய, சாத்தானால இமிட்டேட் தான் பண்ண முடியும் ஒழிய அவனால ஒண்ணு கிரியேட்டிவா பண்ண முடியாது. அதான் சீக்கிரட். அதுல உயிர் இல்லாத உனக்கு உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் கர்த்தரால முடியும்னு காமிக்கிறாரு. அந்த 3வதுலயே அவனால தோத்து போயிட்டான். அந்த வெறும் பேடு தூசி எல்லாம் பேனாக்குறாரு, இவனால ஆக்க முடியல.
தேவனுடைய விரல்ட்டானுங்க. அப்படி போலதான் நம்மளை யூஸ் பண்ணுவார். எப்படி மோசேயையும் தானியேலையும் யோசேப்பையும் எப்படி ராஜாக்களுக்கு முன்பாக நின்று எப்படி பயன்படுத்தினாரோ அதே மாதிரி நம்மளை பயன்படுத்துவார். மோசையின் தேவன் நான் உன் தேவன், அதுதான் சொல்றார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் தேவன் மோசைட்ட சொன்னவர். யோசுவாட்ட வந்து நான் மோசையின் தேவன் உன் தேவன் சொல்ல நம்மகிட்ட தான் சொல்றாரு. யோசுவாவின் தேவன் உன் தேவன், மோசையை கொண்டு நான் செய்த அற்புதத்தை உன்னை கொண்டு செய்வேன். அதனால்தான் நம்ம தெரிஞ்சது போதும், படிச்சது போதும்னு உட்காந்துடக்கூடாது. வேதத்தை அதிகமாக படிக்கணும், அதிகமான ஆழமான காரியங்களை தெரிந்து கொள்ளணும். நம்ம போய் நிற்கும் போது மோசே நிக்கிறது மாதிரி நிக்கணும், எலியா நின்னது போல நிக்கணும், எலிசா நின்னது போல நிக்கணும். அது ராஜாட்ட போகும்போது பார்த்துக்கலாம் நினைக்கக்கூடாது. நான் 2016 நான் பஹ்ரைன் தேசத்துக்கு போயிருக்கும் போது முதல் மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங், எல்லா சர்ச் பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. பாஸ்டர்ஸ் ஒய்ஃப், அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒய்ஃப்னு இப்படி ஒரு 250 பேர் வந்திருப்பாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு. அது ஈவினிங் மீட்டிங் முடிஞ்சு போயிட்டாங்க. போயிட்டா அந்த பேலஸ்ல இருந்த அந்த கிங்குடைய டாக்டர் ப்ரே பண்ற வராங்கன்றாங்க. இந்த நியூஸ் அதுக்குள்ள அங்க போயிருச்சு. சுத்தி வர பாத்தீங்கன்னா அந்த மிலிட்ரி பாதுகாப்போட வந்துட்டாங்க, பர்காவோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நான் வரும்போது பார்த்துக்குவோம், ஏன்னா ஆண்டவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு, யூ வில் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிங்ஸ் அண்ட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன், நீசருக்கு முன்பாக நில்லாமல் நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கு நீங்க ரெடி ஆயிடணும், இப்பவே ரெடி ஆகிட்டே இருக்கணும். அது வரும்போது பார்த்துக்கொண்டு படுத்து தூங்கக்கூடாது, முயல் மாதிரி தூங்கிடக்கூடாது. பி ரெடி. நீ நினைக்காத நேரத்துல நடக்கும், நினையாத வேலையில் நடக்கினாதான் அது. வந்து உக்காந்துட்டாங்க. எனக்கு ஆண்டர் என்ன காமிக்கிறாரு, அவங்க 13வது வயசுல உள்ள இருக்கிறது ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது எனக்கு. அவன் ஹஸ்பண்ட் உட்காந்துக்கார, இவங்க ஃபுல்லா அந்த பர்கா போட்டு உட்காந்துருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 13வது வயசுல இயேசுவ அரண்மனையிலே நீ தரிசிச்சேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு. இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் யோசித்து பார்க்கணும். நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரை ரொம்ப எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காட் இஸ் ஃப்ரெண்ட்லி, ஆனா ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கிடக்கூடாது. கர்த்தர் சொன்னார், எனக்கு அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படி தரிசனம் காமிச்சாருன்னு சீப்பா பேசிடாதீங்க. ஆண்டவர் தரிசனம் கொடுத்தா மீண்டுமாக ஆண்டவர்கிட்ட பேசுங்க. சொப்பனம் வருதா, ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேளுங்க. இஸ் இட் ஃப்ரம் யூ, இஸ் இட் ஃப்ரம் யூ கேளுங்க. சாத்தான் இருந்து வந்ததா, எனக்குள்ள இருக்க பிரம்மையா? சாதாரண பேசிட்டு இருக்க கூடாது. அப்படி சாதாரண பேசினா ஆண்டவர்கிட்ட பேசுற நிறுத்திடுவார். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த காரியம், ஒரு பெரிய பிசினஸ், கோடிக்கணக்கில் கோடியா இன்வால்வ். அது 2 பேர் அதுல பண்ண வந்திருக்கிறாங்க உங்களோட. 2 பேர் ஒரே மாதிரி இருக்குது எல்லா விதத்திலையும். யார் எடுக்கணும் உங்களுக்கு தெரியல, ஆனா ஒருத்தரை தான் எடுக்க முடியாது. யாருன்னு தெரியாம வந்திருக்கிறீங்க. இந்த 2 பேர் உருவம் எப்படி இருக்கும், அவன் கேரக்டர்னு எல்லாம் சொன்ன உடனே அந்த பர்காவை திறந்துட்டாங்க. இந்த வேற காரியங்கள் இருக்குது, அது பர்சனல் மேட்டர், அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ். அதெல்லாம் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவ்வளவு. அப்ப எனக்கு என்னன்னா, ஆண்டவர் என்னை கைவிடலை, என்னை அழைச்சவர், என்னோடு இருக்கிறவர், அந்த நேரம் என்னை பயன்படுத்தினார். ரொம்ப முக்கியம் அது. நாங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல மினிஸ்ட்ரி பண்றது ஈஸி. அனுகூலமான ஒரு சூழ்நிலையில நீங்க ஊழியம் செய்யறது ரொம்ப எளிது. ஆனா எதிரான சூழ்நிலை போய் நின்று ஊழியம் செய்யறது ரொம்ப டஃப். நிறைய பேர் வந்து நிற்பாங்க, என்னை பத்தி சொல்லுங்க பார்ப்போம், ஏசு என்ன சொல்றாரு சொல்லுங்க பார்ப்போம்வாங்க. ஊசியில நூல் கொத்த மாதிரி நுணுக்கமா, அந்த குறிப்பா ஸ்பெசிபிக்கா அந்த எந்த காரியத்தை தொடரணுமோ அந்த காரியத்தை தொட வைப்பார்.
அப்ப அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரோடு கூட இணைஞ்சு இருக்கணும். தினமும் செபிக்கணும் ஆண்டவர்கிட்ட, தினமும் பைபிள் படிக்கணும், தினமும் ஆண்டவர் ஆராதிக்கணும். டே டு டே காரியம் அது. ஏதோ பைபிள் அது தெரியும் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னீங்கன்னா அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க வண்டி குட்ஸ் வண்டி மாதிரி. இந்த மெயின் ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டிகள்லாம் மெது ஓரம் போய்கிட்டு இருக்கும். அது வாட்டுக்கு டட கட கட கடன்னு போய்கிட்டு இருக்கும். அது மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். விட்டுருவாரு, அப்படியே அதே ட்ராக்ல போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம ஒரு வளர்ச்சி வராது. ஹை ஸ்பீட்ல போகணும். ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரி, பிஎம்டபிள்யூ மாதிரி, ஆடி மாதிரி போகணும்னா நம்ம எக்யூப் ஆகணும். நீங்க யாராக இருக்க விரும்புறீங்க? மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரி இருக்கணுமா, பிஎம்டபிள்யூ மாதிரி இருக்கணுமா, இல்லை ஏதோ ஓரமா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கொட கொட கொடன்னு ஓரமா போய்கிட்டு இருக்க போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கணும். உங்க கையில தான் இருக்குது, அது ஆண்டர் கையில கிடையாது. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ரைட்டு, பட் இஸ் யுவர் பார்ட். காட் இஸ் ரெடி டு யூஸ் யூ. அவரை போலவே கிரியைகளை நீங்க செய்வீங்க. அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்ய முடியும் உங்களை வச்சு அவரு. ஆர் யூ ரெடி? நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க? ஹவ் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? சும்மா என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் பாட்டு பாடலாம். எப்படி தருவீங்க? இருக்கிற வண்ணமாக பயன்படுத்த முடியாது. என்ன விதைக்கிறீங்க? விதைக்காம அறுக்க முடியாது. எதை விதைக்கிறீங்க? என்னாகமம் 26 65 வசனம், வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியா இருக்கவில்லை. என்னாகமம் 14 28 29 வசனத்துல இருக்குது. உங்களாம் கீழ்ப்படியாம போயிட்டாங்க ஜனங்க. அதனால இந்த ஜனங்க யாருமே, ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவிசுவாசி ஆயிட்டாங்க. கோத்திரத்துக்கு ஒருத்தரை மோசே அனுப்புனாரு கானான் தேசத்துல பார்க்க சொல்லி. 12 பேர்ல காலேபும் யோசுவான் தான் நேர்மறையா பேசினாங்க, பாசிட்டிவா. ஆனா மீதி 10 பேரும் நெகட்டிவா பேசினாங்க. அங்க இருக்கலாம் ஏனோக்கியர் அப்படின்னாங்க. ஏனோக்கியர்னா ராட்சதர்கள், நாங்கெல்லாம் வெட்டுக்கிளியில போல இருக்கிறோம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவிசுவாசத்தை ஜனங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஆனா காலையும் யோசனை இல்ல, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் அவங்களெல்லாம் அழிப்பாரு, அழிச்சு நம்மளுக்கு அதை சுதந்திரிக்க செய்வார்னு சொல்லி பேசினாங்க விசுவாசத்தோட. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க யாருமே கானானுக்குள்ள போகல. அதனாலதான் 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல நடத்தினார். எல்லாம் செத்து விழும் வர 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தி காலேபும் யோசுவாவும் தான் அந்த உள்ள போனாங்க. அதனால ஒரு நாளும் அவிசுவாசமா இருக்கக்கூடாது. அவிசுவாசம் இருந்தோம்னா ஆண்டவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 15 2 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலிலே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான பாட்டையும் பாடி. என்ன மோசையின் பாட்டுன்னா, செங்கடலை கடந்த உடனே இவங்க பாடின பாட்டு, அந்த வெற்றியின் கீதம். அதை தான் பாடுறாங்க இந்த பரலோகத்துல. எவ்வளவு கனப்படுத்துறாரு பாருங்க. அதே மாதிரி சங்கீதம் 90 மோசே எழுதின சங்கீதம். த பிரேயர் ஆஃப் மோசஸ் த மேன் ஆஃப் காட், தேவ மனிதனுடைய ஜபம். பாத்தீங்கன்னா சங்கீதம் 91 யாருன்னு போட்டிருக்காது. ஆனா நீங்க 90 படிச்சுட்டு 91 படிச்சீங்கன்னா அதோடைய கண்டினியூஷனா தான் தெரியும். அப்ப அந்த 91 மோசே எழுதுனது தான். யாத்திராகம் 3 அதிகாரம் 14 பார்த்தீங்கன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன்றார் ஆண்டவர் மோசேட்ட. மோசேட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை அழைச்சிட்டு வா பார்வோன்ட்ட போய். அப்ப மோசே கேட்கிறா, நான் பார்வோன் ராஜாட்ட போறது, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாருன்னா அவர் யாருன்னு கேட்டா, உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐஎம் ஹூ ஐஎம்னா. ஏன் அப்படி நாமத்தை கேட்கறாங்கன்னா, நாமம்ன்றது கேரக்டருக்கானது. அந்த 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 நாமத்தை சொல்லும் போது, இப்ப மோசேன்ற பேர் எதுக்குன்னா ஜலத்தினின்று எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா பார்வோனுடைய குமாரத்தி ஜலத்துல அந்த நாணற்பெட்டியில இருந்து தான் மோசே எடுத்தாங்க. அந்த ஜலத்திலிருந்து எடுத்ததுனாலதான் மோசேன்ற பேரு.
அதே மாதிரி ஆண்டவருடைய நாமம் என்ன, நம்முடைய கேரக்டர், அது இருக்கிறவராக இருக்கிறேன். அன்சேஞ்சிங் காட், அன்சேஞ்சிங் காட். தெர் இஸ் நோ சேஞ்ச், தெர் இஸ் நோ சேஞ்ச். அவர் நேற்று எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அப்படிதான் இருக்கார், நாளைக்கு அப்படிதான் இருப்பார். ஒரு நாளும் அவர்கிட்ட மாற்றம் கிடையாது, மாற்றம் கிடையாது. அவருடைய அன்புல மாற்றம் கிடையாது, அவர் கிருபையில மாற்றம் கிடையாது, அவர் இரக்கத்துல மாற்றம் கிடையாது. எந்த விதத்துல அவர் மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. நான் சொல்றாரு இருக்கிறவராக இருக்கிறேன். யாத்திரா 4:20 அந்த கோலை கொடுக்கும் என்ன சொல்றாரு, இது தேவனுடைய கோல்னு கொடுக்கிறார். அந்த அதிகாரம், தன்னுடைய அதிகாரத்தை மோசைக்கு கொடுக்கிறார். அப்படி போல நீங்க ஆண்டவரோட நெருங்கி இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நில்லுன்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு எப்ப நாகமானம் கொண்டு வருவாரோ அப்ப அற்புதம் நடக்கும். எப்போ உங்களை சாரி பார்த்து விதைட்டு கொண்டாரோ அது அற்புதம் நடக்கும். அதை மாத்திரம் நாடி அப்படி ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, உங்க சரீரம் உங்கது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அவருக்கு அடங்கினாதான் இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை மகிமையா பயன்படுத்துவார். அவர் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா, பார்வோன் ராஜா என்ன பண்ணிட்டான், பிறக்கும் சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்றுங்கன்ட்டான். இந்த சூழ்நிலை தான் மோசே பிறக்கிறார். அது யாத்திராகமம் 1:15-17 இருக்குது. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருக்கிறவங்க எல்லாம் பழுகி பெருகிட்டாங்கன்னா அவன் ராஜா பயப்படுறான். பார்வோன் ராஜா என்னன்னா, அந்நிய தேசத்துல இருந்து யாராவது போர் எடுத்து வந்தாங்கன்னா இவங்களும் சேர்ந்து நம்மளுக்கு எதிர் வந்துருவாங்க, நம்மள இவங்க அழிச்சிருவாங்க, பழுகி பெருகிடுவாங்க. அதனால இவங்களை பழுகி பெருகி விடக்கூடாது, இனவிருத்தி வரக்கூடாது. அதனால யாரெல்லாம் ஆண் பிள்ளைகள் வராங்களோ அவங்கள கொன்றுங்க. அந்த சூழ்நிலையில தான் இவர் என்ன பண்றாரு, மோசே பறக்கிறாரு. அந்த ஜலத்து நின்று எடுத்தது யாத்திரா 2:10 இருக்குது. நாணற் பெட்டியில வச்சு ஒரு 3 மாசம் வளர்க்குறாங்க, தனியா வச்சு வளர்த்து. அது கூட வளர்த்துருப்பாங்க அவருக்கு. ஆனா என்னன்னா, ரொம்ப வளர்ந்துட்டாருன்னா திரும்ப கொண்டே கூட தாயை விட்டு போக மாட்டார். ஏன்னா பெத்த தாயிட்டையே மிரியாம் கூப்பிட்டு வரா. அந்த பார்வோன் குமாரத்தி நாணற்பட்டில இருந்து மோசை எடுக்கும் போது இதை வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, நான் ஆள் கொண்டாடட்டுமான்னு சொல்லி மோசை விவரமா பெத்த தாயே கொண்டு போய் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வரா. பெத்த தாய் தான் வளர்க்குறாங்க. வளர்த்து அங்க என்ன பண்ற, அரண்மனையில கொண்டு போய் வளர்க்குறாங்க. மோசைக்கு தெரியாது இவர் ஒரு எபிரேயன்ட்டு. இவர் அங்க எகிப்தில் உள்ள ராஜா இளவரசன் மாதிரி வளர்றாரு. அதுதான் நான் அந்த ஞானம் புஸ்தகத்துல எழுதியிருந்தேன். எப்படி மோசைக்கு தான் எபிரேயன் தான் எகிப்தியன் கிடையாதுன்றது எப்ப தெரிஞ்சிருக்கும்ட்டு. அப்பதான் சொல்லியிருந்தேன், எங்கேயோ போனாரு, வழியில எங்கேயோ போற வழியில மிரியாம சந்திச்சாரு. ஆனா மிரியாம்னு தெரியாது. மிரியாம் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இவர் யோசிச்சுட்டு மிரியாம வரவழைச்சு, நீ யாரு, ஏன் நீ பார்த்துக்கிட்டே இருந்த, உத்து உத்து பார்த்தியே என்னன்னு கேட்கும் போது, இல்லை நீ தம்பி, நீ அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னான்னு சொல்லி இப்படி நடந்திருக்கலாம்னு எழுதியிருந்தேன். ஏன்னா அந்த அந்த இது பைபிள்ல இல்லை. நம்ம யோசிக்கணும், நம்ம இமேஜினேஷன் யூஸ் பண்ணணும். நம்ம பைபிள் படிக்கும் போதும் பிரசங்கம் பண்ணும் போதும் நம்ம இமேஜினேஷனை யூஸ் பண்ணணும். நம்ம ஃபீலிங்கை யூஸ் பண்ணுவார் ஆண்டவர், இமேஜின் பண்ண வைப்பார். வெறுமன ரோபோட்டு மாதிரி நம்மளை யூஸ் பண்ண மாட்டார். ஒரு மிஷின்ல போட்டு இது இந்த பொருட்கள்லாம் போட்டு மிக்சி மாதிரி இதெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சாடியே ஒரு ஜூஸ் வரும், அது மாதிரி நம்மளை யூஸ் பண்ண மாட்டாரு. நம்மளுடைய முழு பங்கு இருக்கும். இப்ப நான் பேசுறேன், அவர் கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சு பேசுறேன், இதுல என்ன ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. நான் உங்களுக்கு மட்டும் பேசிட்டு இல்லை, எனக்கும் பேசிட்டு இருக்கேன். எனக்கும் ஆண்டவர் பேசிட்டே தான் இருக்கிறார். நான் எனக்கு பல காரியங்களை பேசிட்டு இருப்பாரு. போன வாரம் எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப முடியாதோட நான் கேன்சல் பண்ணிடலாமான்ற அளவுக்கு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லா இருந்தது. ஆனாலும் யோபு புஸ்தகம் முக்கியமான புஸ்தகம், அதுக்குதான் இந்த போராட்டம் இருக்கு என்னமோன்னு பேசணும்ட்டு நான் பாதி கூட பேசலை. ஏன்னா அது ஒரு முழு நாளும் பேச வேண்டிய காரியம். ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன், சரி இது போதும், போதுமானது இந்த நேரத்துக்கு அப்படின்னு. ஆனா எனக்கு கொடுத்த மெட்டீரியல் இன்னும் இருக்கு. ஒரு ஃபுல் டே யோபை பத்தி ஒரு ஆழமான புஸ்தகம். யோபுவும் பிரசங்கியும் கண்டிப்பாக முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய புஸ்தகம். எக்லிசியாஸ்டஸ் சாதாரணமான புஸ்தகம் கிடையாது. அதெல்லாம் பிலாசபி, சைக்காலஜி, மெட்டீரியலிசம்,
எக்ஸிஸ்டென்சியலிசம் எல்லாத்தையும் கடந்தது, எல்லாத்தையும் கடந்த புஸ்தகம் அது. அது வந்து நெகட்டிவா பாக்குறாங்க எல்லாரும். நெகட்டிவ் புஸ்தகம் அது, பாசிட்டிவான புஸ்தகம் பிரசங்கி. யோபே வந்து நெகட்டிவா பார்க்க கூடாது, பாசிட்டிவா பார்க்கணும். அந்த அதை போன வாரம் பேசினேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 2 அதிகாரம் 21 சிப்போராள் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். எத்திரோ தன் பிள்ளை சிப்போராளை மோசே கல்யாணம் பண்ணி. சிப்போராள்னா பறவைன்னு அர்த்தம். யாத்திரை 2 22 அந்நிய தேசத்தில் நான் பரதேசியா இருந்தேன்னு பிறந்த பிள்ளைக்கு கெர்சோன் பேர் வைக்கிறார். கெர்சோம்னா அந்நிய தேசத்தில் பரதேசியா இருந்தான் அர்த்தம். மனாசே, எப்ராஹிம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. யாக்கோபு ஒரு அர்த்தம் உண்டு. அது பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது தெரியாம ரட்சிக்கப்படலை, தெரியாத காலம், அபிஷேகம் இல்லாத காலத்தை ஏதோ பேர் வைக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட பிறகு பிள்ளை பிறந்தா ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்ற நாமத்தை வைக்கணும். பிள்ளைகளை கொண்டு வந்து பேர் வைங்கன்னு வாங்க. நீங்க இந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி பேர் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, எப்படி சொல்லி கூப்பிடலாம் நினைக்கிறீங்க? ஏன்னா வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளைக்கு பேர் அதான். நான் ஒரு பேரை சொல்ல உங்களுக்கு பிடிக்கலைன்னா, எனக்கு இப்படிதான் ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னார். நான் இப்போ 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த நேரம், பெரிய ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டில். அவரை ஒவ்வொரு குவார்டர் லீவ், ஹாஃப் லீவுக்கும் வந்து பார்ப்பேன். அவர் படம் வரைக்கும் கூட உட்காந்து பார்ப்பேன். அவர் எனக்கு ஒரு நிக் நேம் ஒன்று கொடுத்தாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை அது, அந்த பேரை பிடிக்கல. நமக்கு என்ன பேர் பிடிக்கும் அதை வச்சிருக்கிறார். உங்க பேர் உங்களுக்கு பிடிக்கணும். இது வந்து யார் வச்ச பேரு? ஆண்டவர் வச்ச பேரு. அதுக்கு நமக்கு சரியான பேரை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், நம்மளுடைய கற்பனை எல்லாமே ஆண்டவனுக்கு கொடுத்தது. அதுக்குத்தான் நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, இடைவிடாம நன்றி, நன்றின்னு சொல்றது. ஒவ்வொன்றுக்கும் நன்றி, அதுதான் நன்றி சொல்றது. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறார், அதுதான் இவ்வளவு சொல்றது. இப்ப மோசையை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் பெரிய பிரபலமானவளெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெரிய பெரிய ரைட்டர்ஸ், போயட்ஸ், ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸ் எல்லாரும் போய் பார்ப்பேன். போய் எதுக்கு பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் எனக்கு உணர்ந்தேன், அவங்கள்ட்ட இருக்க குவாலிட்டி என்கிட்ட இருக்குதா? டு ஐ தட் சேம் குவாலிட்டி? அவங்கள்ட்ட நல்ல குவாலிட்டி எது இருக்கோ அது என்கிட்ட இருக்குதா அப்படின்றத நான் இன்னொன்னு இருக்கேன், தேடி இருக்கிறேன் நான். அதுக்கு தான் அந்த காமிக்கிறதெல்லாம் மிரர். மோஸ்ட்ன்றது கண்ணாடி. இந்த 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 லீடர்ஷிப் குவாலிட்டி என்கிட்ட இருக்குதா? இந்த தாழ்மை என்கிட்ட இருக்கா? இது மாதிரி நான் நடத்துவேனா? இந்த மாதிரி சாந்த குணமுள்ளவனா இருப்பானா? கோவப்படுறாரு, அப்படி கோவப்படுறாரு, ஒருத்தனை அடிக்கிறாரு, அவனை கொலை பண்ணல. இவரு ஒரு எபிரேயனை, ஒரு எகிப்தியனை அடிக்கிறத பார்த்துட்டு இவன் அவனுக்காக போய் அந்த எபிரேயனுக்காக போனவரு அவனை அடிக்கிறாரு. எகிப்தியன் அவன் செத்து போயிடுறான். அந்த அளவுக்கு கோபக்காரரு. ஆனா பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சாந்த குணம்னு ஆக்குறாரு. இவர் ராஜாவா இருந்திருக்கும் போது எப்படி இருந்திருப்பாரு? ஒருத்தனை வானா வரணும், போனா போறணும், இதை வையினா வைக்கணும், செய்யனா செய்யணும். ஆனா ஆப்போசிட்டா என்ன ஆயிட்டாரு? எல்லாருக்கும் அடிமை மாதிரி ஆயிட்டாரு. 20 லட்சம் பேருக்கு அடிமை மாதிரி ஆயிட்டாரு. அன்பு, அன்பு. ஆண்டவர் வந்து அவங்களை மன்னி முறுமுறுக்கிறாங்க. ஆண்டு விட்டு போய் மன்னி மாண்டவரே என்றாரு. எப்படி மாத்திட்டாரு பாருங்க. அதுதான் மினிஸ்ட்ரி, அதுதான் மினிஸ்ட்ரி. ஏதோ ஒரு பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் பண்றது இல்ல. ஜனங்களுக்கு முன்பாக நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களா? தாழ்த்தனும், தாழ்த்தனும். பார்வோன் தொடர்ந்து மறுக்கிறார். ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் வந்து மோசடி போய் பார்வோன்ட்ட போய் ஜனங்கள் அனுப்பிட சொல்லு, ஓகேன்னு கிளம்பும் போது இரு, வெயிட், அவன் அனுப்ப மாட்டான். ஏன்னா அவன் இறுதியத்தை நான் கடினப்படுத்துவேன். எப்படி யோசித்து பாருங்க. 9 தடவை இப்படிதான் நடக்குது. அவமானப்படுத்தி அனுப்புறான், பார்வோன் துரத்தியே விடுறான். 10வது தடவை தான், அதுவும் தெரியாது. 10வது தடவை என்ன நடந்துக்குன்றீங்க? மோசிட்ட வந்து ஆண்டவர் போ, ரைட் ஆண்டவரேன்னு இருப்பாரு. நில்லுன்னு இருப்பாரு. என்ன சொல்ல போறீங்க? மறுப்பா அவனை தானே அப்படின்னு இருப்பாரு. இல்ல இல்ல, இந்த இடம் அனுப்பிச்சிருவான். அவ்வளவு பொறுமை. ஆரோன், மிரியாம் எதிர்த்து நிக்கிறாங்க. கோராகு கூட்டம் எதிர்த்து நிக்குது. கோராகு கூட்டம் எதிர்த்து நிற்கும் போதுதான் ஆண்டவர் பூமி பிளந்து அவங்க எல்லாத்தையும் உள்ள விழுங்க வச்சுட்டாரு. எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்க. எதிர்த்து நிக்கிறதெல்லாம் ஊழியம் பண்ணாரு. அப்போசிஷன் அவ்வளவு இருந்தது. மோசேக்கு ஜனங்கள் நிமித்தம் கானானுக்குள்ள போக முடியல.
ஆனா அவர் யாராக இருக்கணும்ன்றதுல தெளிவா இருந்தார். தேவ மனுஷனாக இருக்கணும்ன்றதுல தெளிவா இருந்தார். ஒரு ராஜகுமாரனாக இருப்பதை காட்டிலும், அதனாலதான் தானியேல் பெல்ஷாத்சார் ராஜா சொல்றான், இந்த மெனே மெனே தெக்கேல் உபாஸ் என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு கை எழுதுது அந்தரத்துல எழுதுது, உடனே இதை நீ வாஸ்துன்னு எவனோ அவனை 3வது கிங்கா வச்சிருவேன்றான். ஏன்னா இவங்க அப்பா ஃபர்ஸ்ட் கிங்கு, இவன் 2வது ராஜா, 2 ராஜாவா இருக்காங்க, அதனால 3வது ராஜா வைப்பேன்னு. தானியேல் இல்ல, அது யாருக்காவது உன் காணிக்க யாருக்காவது கொடுவோம், வெகுமானத்தை நீயே வச்சுக்கோ. நாகமன் காணிக்க கொடுக்கும் போதும் எலிசா வாங்கல, நீயே வச்சுக்கோன்ட்டார், நீயே வச்சுக்கோன்ட்டார். ஆண்டா அப்படியே நடத்துவார் நம்மள. அபிரகாம் தான், நான் ஒரு பாத ரட்சை ஒரு வாரம் கூட நான் வாங்க மாட்டேன்ட்டான். கர்த்தர் அப்படி நடத்துவார். யாருமே நம்மளை ஆதரிக்கல, யாருக்குமே நமக்கு ஆதரவா இல்லையே நினைக்க கூடாது. ஏன்னா ஆண்டவரே ஆட்சி தேற்றுவார். பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, நான் முதலாக பிரசங்கிக்க நின்ற போது என்னோடு யாரும் இல்லை, கர்த்தர் மாத்திரம் என்னோடு நின்றார் என்றார். அப்படி போல நடத்துவார் அப்படின்னு அப்படி நினைக்கும் போதே, அப்படி நடத்தும் போதே தெரிஞ்சுக்கிடணும், கிரேட் லீடரா நம்மளை கொண்டு வராருன்னு அர்த்தம். எந்த மனுஷனுக்கும் அந்த கிருபையை சொல்ல மாட்டார், நான் தான் அந்த ஊழியத்தை தாங்கினேன், நான் தான் அந்த ஊழியத்துக்கு கொடுத்தேன், நான் தான் அந்த ஊழியத்துக்கு நான் தான் பில்லர், நான் தான் தூணுன்னு சொல்லாதபடிக்கு கர்த்தரே நடத்துவார். என் குடும்பத்தை நடத்தின யாரு? கர்த்தர் தான். நீ போட்டிருக்க சட்டை யாரு? கர்த்தர் கொடுத்தது. நீ போட்டிருக்க கண்ணாடி யாரு? கர்த்தர் கொடுத்தது. வச்சிருக்க வாட்ச் கர்த்தர் கொடுத்தது. எந்த மனுஷனும் கிட்ட விடல. நமக்கு சில சோர்வா இருக்கும், ஆண்டவர் சொல்ற காரியத்தை செய்ய கூட கையில காசு இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, இத விஷன் கொடுத்தாருன்னா பொர்மிஷனும் தருவாருன்னு வாங்கல, உங்களுக்கு நம்ம கொடுக்கலையே. இல்ல, கர்த்தர் பாப்பார் எந்த மனுஷன் கேட்கிறோமா இல்ல ஆண்டவரே தராரான்னு. மனுஷனை நம்பி ஒரு நாள் இருக்கக்கூடாது, எந்த மனுஷனை நம்பி இருக்கக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கணும். ஏன்னா மனுஷனை நம்புறது, மற்ற மனுஷனை நம்புறது, நம்ம சொந்த திறமையும் காசையும் நம்புறது சாபம்ன்றார். ஏன் சாபம்ன்றாருன்னா, ஆசீர்வாதமாக இல்லாத எதுவுமே சாபம் தான். ஏன் சாபம்ன்றாருன்னா, மனுஷனை நம்பினா மனுஷன் மாறிடுவோம், மனுஷனுடைய அன்பு மாறி போகும், அப்ப சோர்ந்து விழுந்துருவோம், நம்மளால தாங்க முடியாது. அதனால எந்த மனுஷன் நம்பி இருக்கக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கணும். அன்சேஞ்சிங் காட், அன்சேஞ்சிங் லவ், எவர் லாஸ்டிங் லவ். அந்த லவ்வுக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது, அவ்வளவு ஆழமான அன்பு. அந்த அன்பு மாத்திரம் சார்ந்து இருக்கணும். எந்த மனுஷனையும் மனுஷன் நம்பி போயிடக்கூடாது, ஒரு நாளும் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அழிவது, அழிவு. ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளணும். இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா ஆண்டவர் பார்ப்பார், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு தஞ்சம், நீங்க தான் எனக்கு கிடைக்கணும், நீங்க தான் எனக்கு கிடையும், உண்மை தவிர வேறு வழி இல்லை, நீர் மாத்திரம்தான் வழி, உண்மை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது, நீர் ஆசீர்வதித்தாலோட எனக்கு யார் ஆசீர்வதிக்க முடியும், நீதான் ஆசீர்வதிக்க முடியும், பரலோகத்திலிருந்து வந்தாலோட ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறேன், நீர் தான் ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிங்க. அப்படி ஆண்டவரை பிடிச்சு நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.